ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிட டிவியின் அன்பார்ந்த நேயர்களுக்கு ஸ்ரீ அஸ்ட்ரோ ஸ்ரீனிவாசனின் பணிவான வணக்கங்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த டிசம்பர் 20ஆம் தேதி சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி முழுமையான சனி பெயர்ச்சி அப்படின்றது இந்த டிசம்பர் 20 தான். இந்த 23லேருந்து 26 மார்ச் மாதம் வரைக்கும் சனி பெயர்ச்சி மகர ராசிலேருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகி அனைத்து இந்த 12 ராசிகளுக்கும் பல்விதமான நற்பலன்களை தரப்போகிறார். அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் சூரிய பகவானுடைய மகன். அப்போ இவர் ஒரு நேர்மையான ஒரு கிரகம். இந்த கிரகங்கள்லேயே அதாவது இந்த 9 நவகிரகங்கள்லேயே சனி பகவான் தான் கொஞ்சம் நேர்மையான பலனை கொடுக்கக்கூடியவர். அதாவது உயர்ந்தவர்களை எப்படியோ எப்பேற்பட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் திடீர்னு ஒரு நிமிஷத்தில் கீழே இறக்கி அவங்கள அவங்க கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பலனை தண்டிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். அதே போல் அடிமட்டத்தில் ஊழியர்கள் இருக்கவங்க அவங்கள கூட திடீர்னு கோபுர உச்சிக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள வைக்கிறது கூட அந்த சனி பகவான் தான். அவங்களோட கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சுய ஜாதகத்தைப்படி இப்போ நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த 12 ராசிக்கு சந்திரன் இருக்கிற இடத்த நம்ம ராசினு சொல்லுவோம். அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த சனி பகவான் அந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன் எப்படி செய்ய போகிறாரு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சனி பகவான் எல்லாவித நன்மையிலும் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான். அதாவது குரு கொடுப்பார், சனி தடுப்பார். ஆனால் சனி கொடுப்பார், எவர் கெடுப்பார்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவான் எல்லாத்துக்குமே எல்லா நற்காரியங்களுக்கும் அவர் தான். இப்போ கல்யாணம் திருமண தடை இருக்கா, அவங்க ஜாதத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நற்பலனை நடத்தி கொடுக்குறது, திருமணத்தை யோகத்தை கொடுக்கறது, தொழில் ரீதியாக சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறது, தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறது, அது மாதிரி பிள்ளைகள் அவங்களோட கல்வி இதை மாதிரி இவங்களோட இதெல்லாம் இந்த இதில் வந்திருக்கும். அப்போ இந்த சனி பகவானுக்கு எப்படி இருந்தால் இப்போ நிறையா பேருக்கு இப்போ நம்ம ஒரு ராசியை நம்ம பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் இப்போ இதில் நம்மளுக்கு 7.5 நாட்டு சனி நம்ம சொல்கிறோம், கண்டக சனி சொல்கிறோம், அத்ரம சனி சொல்கிறோம், அத்ராஷ்டம சனி சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே பலன்களை நம்ம பார்ப்போம். அந்த பலன்களை நம்ம எப்படி நம்ம இந்த சனி பகவான்கிட்டேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுன்றதை நம்ம பார்ப்போம். அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவானுக்கு பிடிச்சமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருக்கு நேர்மையாக இருக்கணும். முதல் விஷயம், நம்ம என்ன தான் நம்ம கர்ம வினைகள் நம்ம இருந்தாலுமே இப்போது நம்மளுடைய இந்த ஜென்மத்தை ஒரு நேர்மையான பாதையில் அதை நம்ம செய்யணும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒருத்தருக்கு யாருக்கும் துரோகம் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணணும். அதே மாதிரி நம்ம மிக ஒரு சுத்தமாக இருக்கணும். குளித்து நம்ம எப்பயுமே ஒரு சுத்தமான ஒரு இதில் ஏன்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான், ரொம்ப தூய்மை. ஆனால் அதே மாதிரி நம்ம கடுமையாக உழைக்கவும் செய்யணும். எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கிறோமோ நம்ம ஆடைகள் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ணாலும் உழைக்கிறதும் நல்ல ஒரு வேர்வை சிந்துற அளவுக்கு உழைக்கும் போது பகவான் சனி பகவான் அந்த கருணை அடிப்படையில் நம்மளுக்கு அந்த கர்ம வினையில் ஒரு நற்பலன்களாக சில பேருக்கு அந்த தீய ராசிக்கு ஏற்ற மாதிரி தீய பலன் இருக்கும்போது அந்த நற்பலனாக மாற்றக்கூடிய தன்மை சனி பகவானுக்கு தான் இருக்குது. அப்போ அப்பேற்பட்ட சனி பகவானுக்கு எல்லா மகத்துவமும் இருந்திருக்கு. இந்த 2.5 வருடம் இப்போ கும்பராசிலேருந்து இந்த 12 ராசிகளுக்கும் எல்லாமே அவர் செய்ய போகிறாரு. இது வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் சில ராசிகளுக்கெலாம் பெரிய துன்பங்கள்லாம் இருந்திருக்கும். அவங்களாம் இப்போ விடுபட்டு நல்லது நடக்க போகுது. சில ராசிகளுக்கு அதே மாதிரி அத்ரம சனி அத்ராஷ்டம சனிலாம் இருக்குது, ஜென்ம சனிலாம் இருக்குது. அவங்களுக்குள்ளான பலன்களை நம்ம 12 ராசின்னு பார்க்கும்போது அதை விவரமாக நம்ம பார்ப்போம். மேஷ ராசி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இப்போ இந்த மேஷ ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரங்களுக்கு. இப்போ இந்த மேஷ ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சு இதுக்குள்ளே நம்ம என்னென்ன அவர் உங்களுக்கு இதை செய்ய போகிறார், நன்மையை செய்ய போகிறான்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கர்மகாரகன் சனி பகவான் மேஷ ராசிக்கு 10க்கும் 11க்கும் உடைய அதிபதியாக வராரு. அப்போ இவருடைய பார்வை 3ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் இருக்குது. அப்படின்ற போது என்ன மாதிரி பலன்களை இந்த மேசராசி செய்யப்படுறாரு. பொதுவாகவே இந்த மேசராசி அப்படின்னு சொல்லும் போது அவங்கள பார்க்க போனீங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிட்டுருப்பாங்க. ஆனால் யாராவது ஏதாவது சீண்டுனாங்க அப்படின்னா நம்ம யார், நம்ம தான் தலைமை தாங்கணும், எல்லாத்தையும் நம்ம தான் நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்க மேலோங்கி போகும் இந்த மேசராசி நேயர்களுக்கெல்லாம். அப்போ அப்பேற்பட்ட இந்த மேசராசி தான் எல்லாத்துலேயும் முதன்மையாக இருக்கணும். இப்போ இந்த ஆடு எப்படி தன்னைத்தானே போய் செவுத்த போய் முட்டிக்குதோ அந்த மாதிரி குணம் கொண்டவங்க இந்த மேசராசி நேயர்லாம். இரக்க குணம் அதிகமாக கொண்டவர்கள் இந்த மேசராசி. யாராவது ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது வழியக்க போய் அவங்களுக்கு போய் உதவி செய்யக்கூடிய தன்மைகள்லாம் இந்த மேசராசி நேயருக்கு வந்திருக்கும். அப்போ அப்பேற்பட்ட மேசராசிக்கு 11ஆம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து 3ஆம் பார்வையாக ராசிநாதனையே பார்க்குறாரு. அப்படின்ற போது
இப்போ இதில் உங்களுக்கு என்ன கவனமாக இருக்குன்னா, நீங்கள் வந்துட்டு பொதுவாக வந்து இந்த சோம்பேறித்தனத்தை வந்து கைவிட்டுறணும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி வாய்ப்பு பக்கத்தில் இருந்தாலுமே இந்த சோம்பேறித்தனம் வந்து அது ஒரு தடையாக வந்து அந்த ஒரு காரியத்தை வந்து தடை பண்ணிடும். அப்போ அப்படி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சோம்பேறித்தனத்தை நம்ம விட்டு விலகிக்க அதுக்கேற்ற நம்ம வந்து இதாகிக்கணும். ஏன்னா பொதுவாகவே வந்துட்டு ராசிநாதனையே அவர் பார்க்கும்போது மந்தத்தன்மையெல்லாம் ஏற்படும். ஏன்னா அவர் மந்தக்காரங்கன் தான் சனி பகவான். அப்படின்ற போது நம்ம அதை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இது பண்ணணும். அதே மாதிரி அவர் பார்வை 5ஆம் இடம் அப்படின்ற போது பிள்ளைகள் பிள்ளைகளில் கொஞ்சம் கவனங்கள் தேவை. அவங்க படிப்பில் எதாக இருக்காங்களா, எங்கே இது பண்ணுறாங்க, எப்படி இருக்கணும், பசங்களை அப்படின்னு நம்ம ஒரு கைடன்ஸ் வந்துட்டு நம்ம பெற்றோர்கள் வந்து அவங்க வந்து கைடன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். ஏன்னா அந்த ராசிநாதனுக்கு 5ஆம் பார்வை 7ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கும்போது இதாக இருக்கும். அதே மாதிரி இந்த பூர்வ சொத்து இந்த 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ இந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் பழைய இதெல்லாம் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் வில்லங்கள் தடைகள்லாம் இதெல்லாம் ஏற்படும். அதை வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தெளிவாக பரிகாரங்கள்லாம் பண்ணி அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை செஞ்சு நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி வந்து 8ஆம் இடத்தை வந்து அதே மாதிரி வந்து 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ இந்த 8ஆம் இடம்ன்றது வந்துட்டு 6ஆம் இடம் வந்து நோய் தன்மையை சொல்லலாம், 8ஆம் இடம் அந்த வீரியத்தை சொல்லலாம், எந்த அளவுக்கு அந்த நோய் தன்மை இருக்குது அப்படின்ற போது இவங்களுக்கு வந்து இந்த நோய்த்தன்மை மேசராசிக்கு நோய்த்தன்மை அப்படின்ற போது இந்த அடிவயிறு உபாதைகள், சிறுநீரக பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனாக வந்துட்டு நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு வந்து கொஞ்சம் அவசியம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்போ சனி பகவான் இந்த லாபஸ்தானத்திலேருந்து அவர் பார்க்குறாரு அப்படின்ற போது இனிமேட்டு தொட்ட காரியங்கள் எல்லாமே தொழிலெலாம் வந்து சிறப்படையும். இது வரைக்கும் வந்து 10ஆம் இடத்துல இருந்துட்டு தொழில் மந்தங்கள், பிரச்சனைகள், தடைகள், ஏதாவது ஒரு நம்ம தேடி போகிற விஷயங்கள் வந்து தாமதங்கள், கைக்கு வர்றது, அதாவது என்ன சொல்லுவாங்க, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்ற மாதிரி இது வரைக்கும் தடை தாமதமாக இருந்து 10ஆம் இடத்துலேருந்து பல கஷ்டங்களை கொடுத்த சனி பகவான் வந்து இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்துலேருந்து இனி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். ஒரு வேலையில் போய் எடுத்து செய்கிறீங்க, இந்த வேலை நம்மளுக்கு கிடைக்குமானா நீங்கள் கண்ணை மூடிட்டு அந்த வேலையை எடுத்து செய்யலாம். புது தொழில் ஒன்று தொடங்குறீங்க, தாராளமாக எடுத்து பண்ணலாம். எந்த முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சி வந்து உடனே உங்களுக்கு வந்துட்டு 100% அது வந்து நன்மையை தான் செய்யுமே தவிர உங்களுக்கு இது வந்து கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். நீங்கள் இன்னும் துல்லியமாக எடுக்கும்போது ஜனனகால ஜாதகத்தை நம்ம எடுத்து அந்த உங்களோட ஜாதகத்தை படி உங்களுடைய ராசிநாதன் லக்னாதிபதி இதெல்லாம் பார்த்து நம்ம சொல்லுவோம். அப்போ தொழில் எல்லாமே சிறந்து விளங்கும். அதே மாதிரி இந்த பூர்வ சொத்து இதெல்லாம் வந்து மிக அருமையாக வந்து அவங்களுக்கு வந்து தடை தாமதம் இருக்கும், கண்டிப்பாக ஒரு தாமதங்கள் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு சுகஸ்தானம் அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு சுகம்லாம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரி வந்துட்டு இப்போ இந்த 8ஆம் இடத்துக்கு அவர் பார்க்கும்போது இந்த 8ஆம் இடம் வந்து நம்ம திடீர் அதிர்ஷ்டமும் சொல்கிறோம், வம்பு வழக்கும் சொல்கிறோம். அப்போது இந்த வம்பு வழக்குகள்லாம் என்ன ஆகும், சனியோட பார்வை படும்போது மந்தகாரகன் ஒரு வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கு தன்னாலேயே வந்து நிவர்த்தி ஆகும். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன இப்போ கடன் இருக்குது அதுனா தன்னால் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். அதனால் இந்த சனி பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அதிக ஆற்றல் கொண்டு உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யக்கூடிய பெயர்ச்சியாக தான் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு முழுமையாக நன்மையை தான் செய்ய போகிறாரு. ரிஷபராசி நேயர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இதுவரைக்கும் ரிஷபராசிக்கு 9ல் இருந்து பல இடையூறுகள், பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் பல இடையூறுகள் கொடுத்துருப்பார். அதனால் பல விஷயங்கள், பல சூழ்நிலைகள், பல ஏமாற்றங்கள், பல விரக்திகளை வந்து சந்திச்சிருப்பீங்க. இப்போது இந்த சனி பகவான் உங்களுடைய 9ஆம் இடம் அதாவது பாக்கியஸ்தானத்திலேருந்து பெயர்ச்சியாகி உங்களோட கர்மஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்து பெயர்ச்சி ஆகிறார். பொதுவாகவே இந்த ரிஷப ராசிக்கு வந்துட்டு யோகாதிபதி சொல்லக்கூடியவர் சனி பகவான். அப்பேற்பட்ட யோகாதிபதி கர்மாதிபதி ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்தையும் அவர் வந்து சனி பகவான் வந்து பார்க்குறாரு. பொதுவாகவே இந்த ரிஷப ராசி நேயர்கள் எல்லாமே வந்துட்டு தன்னுடைய காரியத்தை வந்து ஒரு வெற்றியாக முடிக்கணும்னு தான் இது பண்ணுவாங்க. சுகபோக வாழ்க்கை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் முக்கால்வாசி இந்த ரிஷபத்தில் உள்ளவங்களாம். இதில் அவங்க ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து தான் அவங்களோட தன்மையெல்லாம் வந்து வேறுபடும். அப்போ அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் வந்துட்டு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானம் இருக்கும்போது அவங்களுடைய கர்ம வினைகள் இந்த 2.5 வருடம் வந்து முழுமையாக அந்த கர்ம வினை வந்து கழிக்கக்கூடியது. அதாவது ஒரு பாதையை உங்களை வந்து ஒரு வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்கறது வந்து இந்த சனி பகவான் வந்து கொடுக்குறாரு. இந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் இருக்குது அப்படின்ற போது ஏற்கனவே ஒரு கர்மாதிபதி தான். அப்போ அந்த கர்மஸ்தானாதிபதி வந்து அந்த உங்கள் கர்மத்தை, அதாவது நீங்கள் எடுத்த எந்த பாவமாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக வந்து சமநிலைப்படுத்தி கொண்டு போகிறது இந்த சனி பகவான் தான். அப்போ இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் போது அவரோட 3ஆம் பார்வை 12ஆம் இடம் போது உங்களுக்கு வந்துட்டு இந்த 2.5 வருட காலங்கள் வந்து தூக்கமின்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு நிம்மதியான, அதாவது நல்லா தூங்கிட்டாமே சட்டுன்னு வந்து எந்திக்கிற போல் கனவுகள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இது படும்.
அதே மாதிரி அவருடைய பார்வை அடுத்து வந்து இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுடைய தாயாருக்கு, இந்த தாயாருக்கு வந்து சில பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து உபாதைகள்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிகாஷனாக இருந்துக்கணும். புது வண்டி வாகன யோகங்கள்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அமையும். இப்போ இந்த சனி பெயர்ச்சி, இந்த சனி பெயர்ச்சி வந்துட்டு இதுவரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சியாகி உங்களோட கர்மஸ்தானம் 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய 4ஆம் இடம், 7ஆம் இடம், 12ஆம் இடத்தை வந்து அவர் பார்க்குறாரு. அப்போ அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் வந்துட்டு பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடியவர், யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த சனி பகவான் தான். ஏன்னா 9க்கும் 10க்கும் உடையவர், கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் உடையவர். அப்படின்ற போது இந்த ரிஷபராசிக்கு வந்துட்டு இந்த 4, 7, 12ஆம் இடம் அப்படின்றது சனி பகவான் வந்து என்னென்ன நன்மையை செய்ய போகிறான்னு பார்ப்போம். பொதுவாகவே இந்த ரிஷபராசி நேயர்கள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சுகவாசிகள், ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வந்து விரும்பக்கூடியவர்கள். அதாவது தன்னை ஒரு இடத்துல வந்து முன்னிலைப்படுத்தி எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பக்கூடிய, எல்லாத்தையும் வெற்றி அடையணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வந்து நம்ம கைப்பற்றணும், வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி நேயர்கள். அவர்பட்ட இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு வந்துட்டு 10ன்றது கர்மஸ்தானம் அப்படின்ற போது இந்த ஜென்மத்தின் கர்மத்தை விளைக்கக்கூடிய இந்த 2.5 வருடம், அதாவது இப்போ இருக்க இந்த 2.5 வருஷத்துக்கு வந்துட்டு அவங்களுடைய கர்மாவை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடமும் கர்மஸ்தானம், அமர்ந்திருக்க கிரகமும் வந்து கர்மாதிபதி, கர்மத்தை கழிக்கக்கூடியவர், இந்த ஜென்மத்தில் உள்ள கர்மத்தை. அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் வந்துட்டு 7ஆம் பார்வையாக உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது 10ஆம் இடத்துல அமர்ந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை உங்களுக்கு பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை. அப்படின்ற போது உங்களுக்கு வீடு வாகன யோகங்கள் அமைப்பு வந்து மிக அருமையாக வந்து அமையும். புது வண்டி வாங்குறது இதெல்லாம் வந்து இதாக இருக்கும். தாயோட சுகஸ்தானத்தில் வந்து கொஞ்சம் அக்கறை காட்டணும் நீங்கள். அது எதானா நீங்கள் ரெடியாக ப்ரிகாஷனாக கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்ற போது ஜாதகருக்கும் வந்துட்டு அவங்கவுங்க ஜனனகால ஜாதகத்துக்கு, அதாவது இப்போ ரிஷபத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் போது சிம்மராசி. அப்போ சிம்மராசின்னு சூரிய பகவான் மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த கண் உபாதைகள், தண்டுவடம், எலும்பு மஜ்ஜை இதில் வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து ரிஷபராசினியர் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இதை வந்து ப்ரிகாஷனாக இருந்துக்கணும். அதே மாதிரி வந்து இவருடைய 10ஆம் பார்வை 7ஆம் இடம். அப்போ இந்த 7ஆம் இடம்ன்ற போது கலஸ்திரஸ்தானம், நண்பர்கள், கூட்டு தொழில் இது எல்லாமே குறிக்கக்கூடியது இந்த 7ஆம் இடம். அப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய். அப்போ அவர் வந்துட்டு அங்கேயே தான் இப்போ ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போ இந்த 7ஆம் இடம்ன்ற போது இந்த சனி பகவான் பார்வைன்ற போது நம்ம அதாவது கலசத்தோட சிறு மனக்கசப்பு, பிரச்சனைகள், சண்டை இருக்கும். அதே மாதிரி இந்த கூட்டு தொழிலில் வந்து சில மந்த நிலைமையெல்லாம் இருக்கும். அப்போ அந்த கூட்டு தொழிலெலாம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு பொறுமையாக அதை வந்து கையாளுறது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த சனி பகவானோட 10ஆம் பார்வை அப்படின்ற போது, ஏன்னா அவர் மந்தக்காரங்கன் அப்படின்ற போது எல்லாமே ஒரு மந்த நிலைமை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து லாபத்துக்கு குறைவு இருக்காது. ஏன்னா எல்லாமே லாபத்திலே தான் உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து நீங்கள் யோசிக்க வேணாம். நீங்கள் தைரியமாக எந்த ஒரு வேலைனாலும் நீங்கள் செய்யலாம். அப்போ அதே மாதிரி இந்த கலஸ்திரம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து இந்த வாக்குவாதத்தை வந்து தவிர்த்து போகிறது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருந்து வந்து மேற்கொண்டு பேசும்போது அது வந்து நம்ம கணவன் மனைவிக்குள்ளே வந்து வேறுபாடுகள் வந்து சண்டைகள் வந்து ஜாஸ்தியாக ஆகக்கூடியது. ஏன்னா சனி பகவான் பார்க்கும்போது சனி அமர்ந்த இடத்துலையும் பார்க்குற இடம் தான் வந்து கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 7ஆம் இடத்த வந்துட்டு நண்பர்கள் எல்லாமே எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் வாக்குஸ்தானத்தை வந்துட்டு கொஞ்சம் பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் நம்ம ஒரு கடுமையான சொற்கள் இல்லாமல் கொஞ்சம் இனிமையாக நம்ம வந்து பேச வந்து நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி வந்துட்டு அவருடைய 12ஆம் அதாவது 3ஆம் பார்வை வந்து 12ஆம் இடத்துக்கு. அப்போ இந்த 3ஆம் பார்வை 12ஆம் இடத்துக்கு போது இந்த 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம், அயன சயன போகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது இந்த 2.5 வருடம் வந்து தூக்கமின்மை வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் இந்த ஜாதகருக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் வந்துட்டு சனீஸ்வர பகவானை வந்துட்டு வழிபடுறது, தீபம் ஏற்றி வழிபடுறது, நல்ல ஒரு சிவாலயத்துக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபடுறது இதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்கள் தலைகாணி கடியில் கொஞ்சோண்டு ஒரு கருப்பு எள்ளு எடுத்துகிட்டு வெள்ளை துணியில் கட்டிக்கிட்டு தலைகாணி கடியில் வச்சு படுத்துடணும். நீங்கள் மறாத நாள் காலையில் அந்த எள்ளை எடுத்துகிட்டு, அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு வச்சுட்டு சனிக்கிழமை காலையில் அந்த எள்ளை எடுத்துகிட்டு அதை நுணுக்கிட்டு ஒரு புடி வெள்ளை சாதத்தில் கலந்துட்டு அதை காக்காய்க்கு வைக்கணும். ஸோ அது பண்ணும்போது இந்த கணவன் மனைவி உள்ள ஒற்றுமை வந்து கொஞ்சம் மேலோங்கும், அந்த தொழிலெலாம் கொஞ்சம் சிறந்து விளங்கும், கூட்டு தொழிலெலாம், நண்பர்கள்லாம் இடையெல்லாம் கருத்து வேறுபாடு ஏற்படாது. ஸோ இந்த மாதிரி சின்ன பரிகாரம்லாம் நம்ம செஞ்சு சனி பகவான்கிட்டேருந்து விடுபட்டு நற்பலனை பெறலாம்னு சொல்லி விடைபெறுகிறேன்.
மிதுன ராசி நேயர்களுக்கும் அஸ்ட்ரோ சீனிவாசன் பணிவான வணக்கங்கள். இந்த மிதுன ராசி நேயர்கள் புதன் ஆதிக்கம் கொண்டவர்கள், கடுமையான உழைப்பாளி. அதாவது இதுவரைக்கும் அஷ்டம சனியிலிருந்து பல துன்பங்களை, பல இடையூறுகள், பல பிரச்சனைகள், பலவிதமான வாழ்க்கை துன்பத்தை சந்திச்சுட்டு வந்த இந்த மிதுன ராசி நேயர்கள் வந்துட்டு இப்போது இந்த சனி பெயர்ச்சினால் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பெற போகிறீங்க. இந்த பெரிய துன்பத்திலேருந்து விடுபட்டு ஒரு நல்லதொரு பலன்களையும் பெற போகிறீங்க. ஏன்னா இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு, அதாவது உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு ஆட்சி பெற்று சனி பகவான் அமர்றாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3, 6, 11 போன்ற, அதாவது உபஜயஸ்தானங்கள் சொல்லக்கூடிய இந்த 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்கள். அதில் இந்த 3, 6, 11 இந்த 3 இடத்தையும் சனி பகவான் பார்வை மிக சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு வாழ்வில் இந்த வரக்கூடிய இந்த 2.5 வருடம் சனி பெயர்ச்சியை உங்களுக்கு நற்பலன்களை தரப்போகுது. இப்போ இந்த மிதுன ராசி அப்படின்ற போது ஒரு காற்று ராசி. அதாவது கம்யூனிகேஷன் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு பொதுஜன தொடர்பாக இருக்கட்டும், இல்லை உங்கள் தொழில் சம்பந்தமாக விஷயமா இருக்கட்டும், எதாவது அந்த மாதிரி ஒரு அதிக ஒரு ஈடுபாடோடு செஞ்சு அதாவது பல பேரை இணைக்கக்கூடிய ஒரு இதை நீங்கள் ஒரு வெற்றியாக செய்யக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த சனி எந்த மாதிரி சனி பகவான் எந்த மாதிரி ஒரு நற்பலனை செய்ய போகிறாருன்னு இது பண்ண போகிறோம். இப்போ இந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக உங்கள் 3ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுடைய சகோதர ஸ்தானம், அதாவது தைரிய வீரிய விஜயஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 3ஆம் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது இது வரைக்கும் ஒரு இருந்த தைரியம் கொஞ்சம் மந்த நிலைமை ஏற்படும் உங்களுக்கு. அதுக்குன்னு முழுமையாக இதுன்னு சொல்ல முடியாது, ஒரு மந்த நிலைமை வரும். அதை வேணால் மற்ற இது இப்போ சொல்கிறது உங்களுக்கு கோச்சார கிரக நிலை தான். இப்போ ஜனனகால ஜாதகத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது தான் உங்களுடைய ஜாதகத்தில் உண்மையான லக்னத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம துல்லிய பலன் எடுக்கலாம். இப்போ அது கோச்சார கிரகம் 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம்ன்ற போது உங்களுக்கு தைரியங்கள் கொஞ்சம், அதாவது செய்யலான்னு ஒரு காரியத்தை எடுக்கும் போது ஒரு மன தயக்கம் அதை பின்வாங்குவீங்க. அப்படி வராத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிங்க. அதே மாதிரி சனி பகவானோட 10ஆம் பார்வையே ஒரு 6ஆம் இடம் ருணரோண சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லும் போது நோயெலாம் கொஞ்சம் கட்டுப்படும். அதாவது சனி பகவான் பார்க்கும்போது அந்த இடத்துக்கு பலன் ஜாஸ்தி இருந்தாலும் உங்களுடைய நோயின் தன்மை கொஞ்சம், அந்த நோயின் தன்மையும் வீரியமும் கொஞ்சம் கட்டுப்படும். அதே மாதிரி இந்த கடன் கொடுக்கல் வாங்கல் இது வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ சனிக்கிழமையில் செவ்வாய் ஓரையில் ஒரு கடனை கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அடைபடும். இப்போ செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஓரையும் கொடுக்கலாம். இது சனி பயிற்சி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு பாக்கியத்தை தான் செய்யும். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அப்போ இந்த 6ஆம் இடம் உங்களுக்கு நோய் கடன் எதிரி. அப்போ இந்த எதிரி பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இந்த 2.5 வருடம் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் சஞ்சாரம் கும்பத்திலேருந்து 10ஆம் பார்வையாக 6ஆம் இடம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நோய் கடன் இதெல்லாம் எதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவருடைய 3ஆம் பார்வை உங்களுக்கு 11ஆம் இடம். அப்போ இந்த லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். இந்த மூத்த சகோதரன்னா, ஏன்னா ஏற்கனவே இந்த 3ஆம் இடம் தைரிய விஜயசனம்னா இளைய சகோதரையும் குடிக்கும். அப்போ இளைய சகோதரையும் சனி பகவான் பார்க்குறாரு, மூத்த சகோதரையும் பார்க்குறாரு. அப்போது சகோதரருக்குள்ளே ஒரு ஒற்றுமையின்மை, கருத்து வேறுபாடு இதெல்லாம் நிலவும். அப்போ அவங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாமல் சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிறது ஒரு நல்ல ஒரு பலனை இந்த 2.5 வருடம் சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். அதனால் நீங்கள் அதிகமாக யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாமையும் நீங்கள் இருக்கணும். ஏன்னா இளைய சகோதரையும் உங்களுக்கு பார்க்குறாரு, மூத்த சகோதரர் 11 மூத்த சகோதரர், மாமனார், இது மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இது பண்ணணும். அது மாதிரி லாபஸ்தானம் பண்ணும்போது லாபம் வரும். ஆனால் அது உங்களுக்கு வரக்கூடியது கைக்கு டக்குன்னு இதாக தடை தாமதம் ஏற்படும் தவிர முழுமையாக தடை ஆகாது. அதனால் நீங்கள் தைரியமாக எல்லா விஷயமும் செய்யலாம். ஸோ அந்த சனி பகவானோட 11ஆம், அதாவது 10ஆம் பார்வை 3ஆம் பார்வை 11ஆம் இடத்துக்கு இருக்கும்போது உங்களுக்கு இந்த லாபங்கள் கொஞ்சம் தடைப்பட்டு வரும். இது வரைக்கும் உங்களோட போன இந்த 2.5 வருடம் அஷ்டம சனியிலேருந்து பல விஷயங்களை இழந்த நீங்கள் இந்த 2.5 வருஷம் அனைத்து நற்பலன்களும் பெறுவீங்க. உங்கள் தொழில் சிறந்து விளங்கும், தொழில்துறைகள் அனைத்தும் இருக்கும். புதிய காரியங்கள் நீங்கள் எடுத்து தாராளமாக எடுத்து செய்யலாம். உங்கள் பிள்ளைகள் படிப்பு மிக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மிக அருமையாக படிப்பாங்க பசங்க. அதே மாதிரி உங்கள் 6ஆம் இடம் சொல்லும்போது இந்த நோய் கடன் எதிரி நம்ம சொல்லியிருந்தோம்.
அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த கடன்லாம் நீங்கள் பழைய கடன் எதாக இருந்தால் கூட நீங்கள் அதை அடைபட்டு நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. வந்துட்டு இந்த இந்த 2.5 வருடத்தில் வந்துட்டு ஒரு புதிய ஒரு கடன் வாங்காமல் ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் வந்து திருமணம் ஆகும். நீங்கள் ஏதாவது பங்கு சந்தையில் முதலீடு பண்ணியிருக்கீங்க, எதாவது செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த முதலீடெல்லாம் வந்து இந்த 2 வருடம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து இந்த இருக்கும். ஆக இந்த சனி பெயர்ச்சி வந்து இந்த மிதுன ராசிக்கு வந்துட்டு தொழில் ஏற்றத்தையும் தொழில் இதையும் லாபத்தையும் கொடுத்து ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கி வழியமைத்து உங்களை நல்வழிப்படுத்தும். கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ சீனிவாசின் பணிவான வணக்கங்கள். கடகராசி பொதுவாகவே இந்த கடகராசி நேயர்கள் வந்து ரொம்ப பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க. அதாவது வந்துட்டு சில பேர் இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாமல் தன் காரியத்தை வந்து ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நேயர்கள் தான் இந்த கடகராசினர்கள். அதே மாதிரி சமையல் முதல் விஞ்ஞானம் வரை எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு நபராக விளங்குறது இந்த கடகராசி நேயர்கள் தான். ஏன்னா அதுக்கு அதிபதியாக வந்து சந்திர பகவான். ஆனால் எல்லாருமே வந்து அரவணைச்சி அன்பாக வந்து கூட்டிகிட்டு போகிறதும் இந்த கடகராசி நேயர்கள் தான். அதே போல் வந்துட்டு யானைக்கு அதோட தும்பிக்கை பலமோ இல்லையோ, இந்த கடகராசி நேயர்களுக்கு எல்லாமே அவங்களோட நம்பிக்கையே அவங்களுக்கு பலம் எல்லாமே அவங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துரும். ஒரு வெற்றி வாய்ப்பு எதாக இருந்தாலுமே அவங்களுடைய மனதிடம் வந்துட்டு ஒரு உறுதியாக இருக்கும். அது மாதிரி விட்டு கொடுக்கும் தன்மையெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக உள்ள நேயர்கள் வந்து இந்த கடகராசி நேயர்கள். அப்பேற்பட்ட இந்த கடகராசிக்கு வந்துட்டு சனி பகவான் இது வரைக்கும் வந்துட்டு 7ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் இப்போ வந்து 8ஆம் இடத்துல இருந்து அத்ரமஸ்டனி கொடுக்குறாரு. அப்போ இந்த அத்ரமஸ்டனி வந்துட்டு அவங்களுக்கு வந்து பாதிப்பை தான் முழுமையாக தரும்னா முழுமையாக வந்து பாதிப்பெல்லாம் வந்து இருக்காது. ஏன்னா அவர் அமர்ந்த இடம் வந்துட்டு அந்த 8ஆம் இடம்ன்ற போது இங்கே சனி பகவான் போது சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்து கொடுப்பார். அதே மாதிரி அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லும் போது 2ஆம் இடம் 5ஆம் இடம் 10ஆம் இடம், அதாவது அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் இடம் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அந்த 3த்தையும் சனி பகவான் வந்து பார்க்குறாரு. அப்போ இந்த குடும்பஸ்தானத்தை சனி பகவான் வந்து 7ஆம் பார்வையாக இந்த 2ஆம் வீட்டை பார்க்கும்போது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையின்மை பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து வாக்குவாதத்தை தவிர்த்து நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் வரும். அதே மாதிரி வந்து யாரையும் கொஞ்சம் பேசும்போது நம்ம வந்து அதிகமான வார்த்தைகள் விடாத அளவுக்கு கொஞ்சம் பணிவாக அவங்கள்ட்ட வந்து பேசணும். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் மட்டும் இல்லை வாக்குஸ்தானமும். அப்போ அந்த வாக்குஸ்தானம்ன்ற போது நம்மளுடைய சொல் வந்துட்டு நம்மளுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் அடுத்தவங்களுக்கு வந்துட்டு அது வந்து பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அப்படின்ற போது பேசும்போது நம்ம அந்த பேச்சில் வந்து ஒரு நிதானமும் ஒரு கவனமும் கண்டிப்பாக வந்து தேவை. அப்போ அதே மாதிரி வந்துட்டு உணவு கட்டுப்பாட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா உணவே மருந்துன்ற மாதிரி இந்த உணவு சார்ந்து தான் அந்த நோயின் தன்மையும் இருக்கும். அப்போது நம்ம தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம எடுத்துக்கிறோம், அன்டைமில் சாப்பிட்றோம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் இது பண்ணுறோம் அப்படின்னம்னா அதுவே உங்களுடைய உடம்புக்கு நரம்புக்கு அதாவது உள் நரம்புக்கு எலும்பு மஜ்ஜைக்கு இதுக்கெலாம் வந்து பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம். அத்ரமசனி வந்துட்டு உங்களோட தான் சொன்னேன், உணவே மருந்து உங்களுடைய இது தான் இருக்குது. அது மாதிரி உங்களுடைய சொல்ல தான் உங்களை வாழ்க்கையை வந்து மேம்படுத்தும். அது வாக்குஸ்தானமும். அப்போ அது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு கவனமாக வந்து உபயோகப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு பலனை வந்து தரும். அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும். அப்போது இந்த இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இதெல்லாம் வந்து வில்லங்கம் பிரச்சனைகள் சில ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சுமூகமாக முடிக்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ அந்த 5ஆம் இடம்ன்றது ஆழ்மன சிந்தனையும் இந்த சனி பகவான் இருக்கும்போது மந்த நிலைமையாக ஏற்படும். ஒன்று யோசிப்பீங்க, அது யோசித்து செயல்படுத்தலாமா வேணாமா அந்த யோசனையிலே பாதி தூரம் உங்களுக்கு வந்து வழிநெடுக்க போயிடும். அப்போ அதை வந்து நம்ம வந்து அந்த யோசிக்கிற தன்மையை கொஞ்சம் விட்டு செயலில் கொஞ்சம் இறங்கணும். அப்போ நம்மளை கொஞ்சம் மேம்படுத்தி நம்ம சென்றால் தான் இந்த சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்கள் 5ஆம் இடம் ஆழ்மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது ஒரு மந்த நிலைமையை வந்து நம்ம போக்க முடியும். அதே மாதிரி அந்த 5ஆம் இடம் வந்து உழைப்பில்லா ஜீவனம் வரும். எங்கேயாவது உங்களுக்கு வந்து வர வேண்டிய பணம் கூட கொஞ்சம் காலதாமதம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு வருமே தவிர முழுமையாக வந்து தடைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் தான் உங்களுக்கு துல்லியமாக சொல்லும். இது கோச்சார கிரகம் தான். அப்போ வந்துட்டு உங்களுடைய 5ஆம் இடம் அப்படின்றது அந்த
உங்களுடைய வரவுகள்லாம் வந்து கொஞ்சம் தடைப்பட்டு உங்களுக்கு வந்து அப்புறம் லாபத்தை கொடுத்துரும். அதே மாதிரி இந்த பிள்ளைகளில் வந்து படிப்பில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் உங்களுக்கு வந்து தேவை. அதாவது இது வந்து 5ஆம் இடம், பிள்ளைகள் வந்துட்டு வேறு எங்கேயும் வம்பு வழக்கு சண்டைகள் பிரச்சனைகள் போகாத அளவுக்கு படிப்பில் ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து அவங்கள வந்து இது பண்ணணும். அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களை 3ஆம் பார்வையாக வந்து உங்கள் கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு. அதாவது இப்போ அஷ்டமஸ்தானம்ன்ற போதே சொல்லி இந்த 7.5 சனியை வந்துட்டு அந்த 7.5 வருடத்துக்குரிய பலனை வந்து பாதியாக்குறது தான் இந்த வந்து அஷ்டம சனி. அப்போ அப்பேற்பட்ட இது வந்துட்டு உங்களுடைய கர்மஸ்தானத்தை அவர் 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுடைய கர்ம வினைகள் வந்து முழுமையாக வந்து போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த 2.5 வருஷம் வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் உங்களுடைய கர்மாக்கள் எல்லாமே வந்து ஒரு சிறப்பாக கழியக்கூடியது. அப்போது இந்த 10ஆம் இடம்ன்ற போது கர்மஸ்தானத்தை குறிக்கும், உங்கள் தொழில் ஸ்தானத்தை குறிக்கும். தொழிலில் ஒரு மந்த நிலைமை, ஒரு போட்டிகள், ஒரு தடை தாமதம் ஏற்படும். நீங்கள் வந்துட்டு இப்போது இதெல்லாம் இருக்குன்ட்டு நீங்கள் வந்து இது பண்ண வேணாம். இதுக்கு சனி பகவானை வந்து நம்ம வந்து நேர்மையாக வந்து வழிபடணும். முதல் தொழிலில் வந்து முதல்ல ஒரு நேர்மை இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து ஒரு நேர்மையாக இருந்தீங்கன்னா இதுலேருந்து தான் விடுபட்டுடலாம். ஒரு நேர்மையாக இருக்கணும், நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும், கடின உழைக்கணும், இதெல்லாம் பண்ணணும். அப்போ இந்த 2.5 வருடம் நீங்கள் என்ன செய்யலாம்னா திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வரலாம். சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வந்து காலையில் 6 to 7 சனி ஓரையில் நீங்கள் வந்து வழிபடலாம். அதே மாதிரி இரவு வந்து 8 to 9 நீங்கள் வந்துட்டு அவருக்கு விருப்பமான இதெல்லாம் வந்து நெய்வேத்தியெல்லாம் வச்சு இது பண்ணலாம். ஏழைங்களுக்கு நீங்கள் வந்து நிறையா உதவுங்க. இல்லாதவங்களுக்கு நிறையா பேருக்கு சாப்பாடு போடுங்க. முக்கியமாக இந்த ஊனமுற்றவர்களுக்கெலாம் நீங்கள் சாப்பாடு செஞ்சீங்கன்னா, ஏன்னா சனி பகவானே வந்து மந்தகாரகன் முடவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்றபோது இந்த ஊனமுற்றவர்களுக்கெலாம் நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்துட்டு உணவு அளிக்கணும் அப்படின்னமோ அதுலேருந்து இந்த கர்ம வினை தாக்கத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த அஷ்டம சனிலேருந்து நீங்கள் வந்து விடுபடலாம். ஏன்னா உங்களுக்கு 10ஆம் இடமா அவர் பார்க்குறாரு. கர்மஸ்காரனும் சனி பகவான் தான். 10ஆம் இடமா 3ஆம் பார்வை அவர் 3ஆம் பார்வை 10ஆம் இடத்துக்கு பார்க்கும்போது உங்களோட அதோட நிவர்த்தியும் இருக்குது. அதனால் வந்துட்டு அந்த பல ஊனமுற்றவர்களுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் வந்து உணவளிங்க. ஸோ இந்த 2 வருடம் வந்து உங்களுக்கு 2.5 வருடம் வந்து சனி பகவானோட முழுமையான ஆசி பெற்று ஒரு வாழ்வில் வந்து ஒரு ஏற்றமான ஒரு வழிகள் வந்து உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி வந்துட்டு இந்த 2.5 வருடம் வந்து திருமணம் ஆகிறதுக்கு ஒரு திருமண தாமதம் தடைகள் கொஞ்சம் வந்து விலகும். ஆனால் உங்களுக்கு நல்லபடியாக வந்து திருமணம் வந்து நடத்தி இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த 2.5 வருடம் வந்து முழுமையாக வந்து நன்மையை வந்து செய்யும். சில தடைகள் கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் வந்து நல்லபடியாக அதை வழிபாடு இறை வழிபாடு பண்ணி சனீஸ்வரர் பகவானை வழிபட்டு இது பண்ணும்போது இதிலேருந்து நீங்கள் விடுபட்டு நல்லது ஒரு வாழ்வு வாழலாம். சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ ஸ்ரீனிவாசின் பணிவான வணக்கங்கள். பொதுவாகவே இந்த சிம்ம ராசி நேயர்கள் எல்லாமே வந்து சூரிய ஆதிக்கம் பெற்றவர்கள், தலைமை பண்பு மிக்கவர்கள், ஒரு நிர்வாகத்திறன் கொண்டவர்கள். அதாவது எல்லாத்துலேயுமே வந்து இறங்கி அதை வந்து வெற்றி காணணும், உடனே அதை வெற்றி காணணும்னு கூடிய வெற்றி பெற்று ஒரு இது பண்ணணும்னு சொல்லி எண்ணம் உடையவர்களாக இந்த சிம்ம ராசி நேயர்கள். ஒரு தொழிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு இயக்கமாக இருக்கட்டும், அல்லது ஒரு தொழில் கூடமாக இருக்கட்டும், இல்லை ஒரு வீட்டு நிர்வாக திறமையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு தலைமை பண்பு வகிக்கிற இந்த இது அவங்க முன்னிலையில் தான் அது நடக்கணும்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில்கள், இதெல்லாம் வந்து அதிக ஈடுபாடு, அதிக இவங்களோட வந்து பயணிக்கும். இவங்க கூடயே வந்து அது பயணிக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்று அரசாங்கத்தை அவங்க ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க தொழிலெலாம் அமைஞ்சிருக்கும். ஆனால் எல்லாமே வந்துட்டு எதுனாலும் அவங்க அரசாங்கம் சம்மந்தமாகவே ஒரு விஷயங்கள்லாம் இந்த தலைமை தாங்கி ஒரு தலைவர் பதவிக்கே அவங்க வந்துட்டு நிகராக வந்து பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வந்து இது வரைக்கும் 6ல் அமர்ந்த சனி பகவான் இப்போ வந்து பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு, அதாவது மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகி தன்னுடைய 7ஆம் பார்வையாக 1ஆம் வீட்டையும், 10ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டையும், 3ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஆக இந்த பயிற்சி இது வரைக்கும் ருணரோண சத்ருஸ்தானத்தில் இருந்து அவங்களுக்கு வந்துட்டு வரக்கூடிய கடனாக இருக்கட்டும், இல்லை ஒரு நோய் எதிரி, ஏன்னா அந்த 6ஆம் இடம் வந்து ருணரோண சத்ருஸ்தானம் சொல்லுவோம். அப்போ அப்பேற்பட்ட இந்த நோய் கடன் எதிரியிலேருந்து இது வரைக்கும் வந்து பிரச்சனைகளையும் ஒரு செயல் திறனும் இல்லாமல் அவங்கள வந்துட்டு ஒரு இதாக இருந்த இப்போ சனி பகவான் வந்துட்டு இப்போது பெயர்ச்சியாக 7ஆம் இடத்துல அமர்ந்து கலசரஸ்தானத்தில் அமர்ந்து அவங்களுடைய இந்த 1ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு.
ஆக இதில் வந்துட்டு இப்போ இந்த சிம்ம ராசிக்கு வந்துட்டு 4ஆம் இடம் சுகஸ்தானமும் அதே மாதிரி அந்த 9ஆம் இடமும் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடமும் ரெண்டுமே இந்த சனியோட பார்வை இருக்குது. அப்போ அப்பேற்பட்டது வந்து இவங்க வந்து முழுமையாக வந்து இவங்க என்னதான் வந்து தலைமை பண்பு வகித்தாலும் சனி பகவானோட 7ஆம் பார்வை வந்துட்டு ராசி மேலேயே இருக்கிறதுனால இவங்க வந்து மந்த புத்தி இருக்கும், மந்த தன்மை இருக்கும். பார்த்துக்கலாம், இந்த காரியத்தை அப்புறம் எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு அசால்ட்லேயே அவங்க வந்து சில விஷயங்கள் வந்து கோட்டை விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு இவங்க வந்து இந்த சோம்பலை தவிர்த்தணும் கண்டிப்பாக. ஏன்னா எப்போ வந்துட்டு சனி பகவானே வந்துட்டு நேரடியாக பார்க்கணும். ஏன்னா சனி வந்து அமர்ந்த இடத்தோட பார்க்கும் இடத்துக்கு வலிமை அதிகம். அப்படின்ற போது வந்துட்டு அந்த ராசி நாதனையே பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அசட்டு ஒரு இது வந்து இருந்துடும் அவங்களுக்கு. அதனால் எதுவுமே வந்து உடனே ஒரு செயலில் வந்து டக்குன்னு அவங்க இறங்கிட்டாங்கன்னா இந்த இதுலேருந்து பாதிப்புலேருந்து இது பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு ஏன்னா சூரிய பகவானுடைய மகன் சனி பகவான் அப்படின்னு சொன்னாலுமே 2 பேருமே வந்து கருத்து வேறுபாடு தான். தந்தை மகனுக்குள்ள உறவே இதாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து தந்தை ஸ்தானம் 9ஆம் இடம்ன்ற போது 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இப்போ 3ஆம் பார்வைன்னும் போது எப்பயுமே வந்து தந்தையோட ஒரு கருத்து வேறுபாடு இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வந்துட்டு இருந்திருக்கும் இந்த 2.5 வருடம் காலகட்டத்துக்கு. அவங்க அதாவது அவங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் அது உண்மையான இது இருக்கும். இது வந்து நம்ம கோச்சார அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். இது துல்லியமான பலனை வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லலாம். அப்புறம் அந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் போது தந்தை ஸ்தானத்தை குடிக்கும் போது உங்களுக்கு அந்த பாக்கியத்தையும் வரக்கூடிய பாக்கியங்களும் வந்து தடைப்படுமே தவிர கிடைக்காம இருக்காது. ஒரு தடைக்கு பின் அந்த பாக்கியங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இருந்துடும். ஏன்னா அதில் தான் குரு பகவானும் அமர்ந்திருக்காரு. அப்படின்ற போது கண்டிப்பாக அந்த தடைப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு காலதாமதமாக வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேற்றி ஒரு பாக்கியத்தை நல்லா கொடுக்கும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லும் போது பொதுவாகவே இந்த சூரிய பகவானுக்கு வந்துட்டு நம்ம வந்து கண்களை வந்து சொல்லுவோம். அதிகமாக இந்த டிவி பார்க்குறது, மொபைல் எடுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருந்தீங்க அப்படின்னா மாணவர்களாக வந்து மொபைலை வந்து எடுக்காமல் இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்போ எல்லாருமே மொபைல் நோண்டிட்டு தான் இருக்காங்க, அது ஒன்றும் தடுக்க முடியல. ஸோ அப்படின்போது இந்த சனி பகவான் அவங்களுடைய 4ஆம் பார்வைன்ற அப்படின்ற போது அந்த 10ஆம் பார்வை அப்படின்னு 4ஆம் இடத்துக்கு அப்படின்ற போது இவங்களுடைய சுகஸ்தானத்துக்கு கண் பார்வை பிரச்சனைகள், எலும்பு மஜ்ஜை பிரச்சனைகள், இதெல்லாம் வந்துட்டு உள் நரம்பு இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்போ 10ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கும்போது அப்போ இந்த கண் உபாதைகள் கண்டிப்பாக இந்த கண் உபாதைகள் இந்த டிவி இந்த இதெல்லாம் வந்து அவங்க பார்க்குறது வந்து கொஞ்சம் தவிர இந்த மொபைல் நோண்டுறது. ஏன்னா இப்போ பசங்க வந்து நிறைய பேர் இப்போ இந்த மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒன்றும் நம்ம கட்டுப்படுத்த முடியறதில்லை. அந்த அளவுக்கு வந்து மொபைல் வந்து ஆதிக்கம் அதிகமாகி போச்சு. அப்போ இந்த சனி பகவானோட 10ஆம் பார்வை அந்த உங்களுக்கு ராசி மேலேயும் சுகஸ்தானத்துலேயும் மேலே இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு இந்த கண் பார்வை கோளாறு, எலும்பு மஜ்ஜை, அதே போல் இந்த உள் நரம்பு பிரச்சனைகள். ஏன்னா சனி பகவான் இங்கே 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்கும்போது செவ்வாயோட வீடு வேறு ரத்தத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள், ரத்தத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த சிம்மராசி நேயர்கள் வந்து பெறுவாங்க. இதுக்கு நீங்கள் ப்ரிகாஷனாக வந்துட்டு இது பண்ணணும். அதே மாதிரி அந்த 9ஆம் இடம்னும்போது அந்த பாக்கியம் மூலமாக, ஏன்னா அந்த சுகஸ்தானம் வீடு மனை வாகன யோகங்கள் வந்து தடைப்பட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அமைஞ்சிரும். கண்டிப்பாக அந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். ஏன்னா அது உங்களுக்கு 9ஆம் அதிபதியும் வந்து செவ்வாய் பகவான் தான், 4ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். 2 பேருமே வந்துட்டு சனி பகவான் பார்க்கும்போது தடை தாமதம் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போது உங்கள் ராசியை அவரை பார்க்குறதுனால நீங்கள் வந்து விளம்பர மோகத்தில் வந்து அதிகமாக வந்து மூழ்கி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கோட்டை வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் எதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க பின்னாடி போகிறதோ இல்லை ஒரு ஜாமீன் கையெழுத்து போகிறதோ இதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து தவிர்த்திடணும். யாராவது சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் சிந்தித்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செயல்படணும். ஏன்னா அவருடைய பார்வை உங்கள் ராசி மேலேயே இருக்கிறதுனால ஒரு முடிவு எடுக்கிற தன்மையை வந்து கொஞ்சம் 1க்கு ஒரு 10 முறை யோசித்து இந்த விஷயத்தை செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்ததுக்கு நீங்கள் வந்து செயல்பட வேணும். சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் ஓரையில் காலையில் 6 to 7, இரவு 8 to 9 சனி பகவானை வழிபடுங்க. ஏழை எளியோருக்கு உதவி செய்யுங்க. ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அநாத ஆசிரமத்துக்கு, இந்த பெரியவங்க அநாத ஆசிரமத்துக்கெல்லாம் வந்துட்டு வயசானவங்க இருக்கிற அனாதைலாம் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்துட்டு சாப்பாடு இதெல்லாம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 2.5 வருடம் உங்களுடைய இந்த கர்மவினை தாக்கத்திலேருந்து சனி பகவானுடைய இதுலேருந்து பிடியிலேருந்து நீங்கள் வந்து விடுபடலாம். நன்றி, வணக்கம். பொதுவாகவே இந்த கன்னி ராசி வந்து புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் எல்லாரையுமே வந்துட்டு சிரித்து கொஞ்சம் வசியப்படுத்தி பேசுறதில் ரொம்ப கெட்டிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கன்னிராசி நேயர்கள்லாம். அதே மாதிரி முயற்சியை வந்து முதுகெலும்பாக கொண்டவர்கள் தான் இந்த கன்னிராசி நேயர்கள்.
ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னா அதை வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும், அதில் வந்து வெற்றி காணணும் அப்படின்ற ஒரு அது கடுமையான போராட்டமாக இருந்தாலும் அதை செஞ்சு வெற்றி காணக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி நேயர்கள். அதே மாதிரி வந்துட்டு குடிசையில் இருந்தாலுமே கோபுர உச்சியில் போய் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கும். இவங்க செயல்பாட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நம்ம வந்து ஒரு படி மேலே ஏறி போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசினிகள். அதே மாதிரி வந்துட்டு எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதை வந்து நம்ம முன்னிலையில் பண்ணணும், நம்ம செய்யணும், அதை நம்ம பண்ணணும். பிறர் பிரச்சனைகள்லாம் வந்து அதிகமாக கேட்டு அதை தீர்வு காணுவதெல்லாம் இவங்களுக்கு வந்து அலாதிய ஒரு தன்மை கொண்டு பிரியமாக கொண்டவர் தன்மை கொண்டவர்கள்லாம் இந்த கன்னிராசி நேயர்கள். அப்பேற்பட்ட இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வந்து இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சியாகி ருணரோண சத்துர்ஸ்தானம் 6ஆம் இடத்துல போய் அமர்றாரு. அப்போ இந்த 6ஆம் இடம் அங்கே அமர்ந்த சனி பகவான் இவங்களுடைய 3ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ இந்த 3ஆம் இடம் வந்துட்டு தைரிய வீரிய ஸ்தானம். அப்போது இந்த சனி பகவான் வந்துட்டு 10ஆம் பார்வையாக இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கும்போது இவங்களுக்குள்ள தைரியம் வந்து ஒரு முடிவை வந்து கொஞ்சம் யோசிக்காமல் சட்டுன்னு செய்யக்கூடியவர்கள். ஏன்னா வந்துட்டு இப்போ 3ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கும்போது சில முடிவுகள்லாம் யோசனை பண்ணி செய்யணும். ஆனால் இவங்க வந்து டக்குன்னு யோசனை பண்ணாமல் செய்யக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. ஆனால் பல வாட்டி இதை யோசனை பண்ணணும். ஏன்னா இவருடைய ராசிநாதன் புதன் செவ்வாய்க்கு பகை அப்படின்ற போது 3ஆம் இடம் செவ்வாயோட வீடு, சனி பகவானும் இங்கே செவ்வாய் பகை அப்படின்ற போது இவங்க வந்து ஒரு தைரியமான ஒரு அசால்ட்டான ஒரு அதாவது ஒரு குருட்டுத்தனமான ஒரு முடிவுகளை வந்து எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கும். அதை வந்து எல்லாம் யோசித்து அந்த முடிவுகள் வந்து எடுக்கணும். அதே மாதிரி இந்த இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லுவோம், இந்த 3ஆம் இடம். அப்போ இந்த இளைய சகோதரர் அப்படின்ற போது இளைய சகோதரோட கருத்து வேறுபாடு. அப்போ இந்த இடத்துல வந்து சில வாக்குவாதங்கள் தவிர்ப்பது முற்றிலும் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து தரும். அந்த இளைய சகோதரர் அப்படின்ற போது வாக்குவாதத்தை தவிர்க்கணும். ஏன்னா சனி பகவானோட 10ஆம் பார்வை அங்கே இருக்குது. அதே மாதிரி சனி பகவானோட 3ஆம் பார்வை உங்களுக்கு 8ஆம் இடம்னும் போது 8ஆம் இடம்ன்ற போது அஷ்டமஸ்தானம், கன்னிக்கு வந்து அஷ்டமஸ்தானம். ஏன்னா அஷ்டமாதிபதியே அவர் வந்து செவ்வாய் பகவானோட வீட்டை வந்து பார்க்குறாரு. அப்படின்ற போது திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அது தடை தாமதம் ஏற்பட்டு தான் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குமே தவிர இருந்தாலுமே வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து எதையாவது ஒன்று வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த 8ஆம் இடம் வந்து ஆயுள் ஸ்தானம் வேறு. ஆனால் ஆயுள் வந்து தீர்க்கமாக இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சனி பகவானே வந்து ஆயுள் காரகன் தான். ஆயுள் காரகனே 3ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கும்போது இவங்களுடைய ஆயுள் ஸ்தானம் வந்து குறைவில்லா ஒரு ஆயுள் ஸ்தானமாக இருக்கும். அதே மாதிரி இந்த 8ஆம் இடம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அதிர்ஷ்டம் இவங்களுக்கு தடைப்பட்டு தான் கிடைக்குமே தவிர முழுமையாக வந்து கடைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து இவருடைய 7ஆம் பார்வை வந்து அவங்களுடைய 12ஆம் இடம் அயன சயன போகம் அப்படின்ற போது கண்டிப்பாக தூக்கமின்மை வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வந்து இருக்காது, கடின உழைப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த 12ஆம் இடம்ன்ற போது வந்து சனியோட பார்வை இருக்கிறதுனால தூக்கமின்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி வந்து கைக்கு வராதுன்னு நினச்சக்கூடிய பணம் கூட இவங்களை கைக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் சுப விரயங்களும் ஆகும். அதனால் ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு நீங்கள் உங்களுடைய விரயங்கள் வந்து ஒரு சுப விரயங்களாக இருக்கும். அதுக்கு நீங்களே வந்துட்டு ஒரு நல் காரியத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு ஏழைகளுக்கு உதவுறது, இல்லை எங்கேயாவது பல பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இது மாதிரி ஒரு முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஒரு வறுமை கோட்டுக்கு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மாணவர்களை படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கையாளும் போது இந்த விரயத்தை வந்து சுப விரயமாக நம்ம ஆக்கிக்கலாம். இல்லைனா அது எதிர்பாராத விதமாக வந்து இருக்கும். அது மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது இவங்க வந்து இந்த செல்ஃபோன் பேசிட்டுலாம் கண்டிப்பாக வந்து பயணிக்கக்கூடாது. ஏன்னா இந்த ராசி நேயர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த பைக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த 12ஆம் இடம்னா இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரும்போது அந்த சனி பகவானோடைய நம்மளுடைய கருணை இருக்கும்போது இந்த கர்ம வினை தாக்கத்துலேருந்து நம்ம வந்து விடுபடலாம். அதே மாதிரி இவங்களுடைய 5ஆம் இடமும் வந்து சனி பகவானோட இடம். அப்போ அப்படின்ற போது தன் ஸ்தானத்துக்கு அவர் 2ஆம் இடம்ன்ற போது பிள்ளைகளில் கல்வியில் வந்து கவனம் தேவை. பூர்வீக சொத்து தடைகள், இது வரைக்கும் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் இருந்து வந்த நிலையில் இப்போ சனி பகவான் பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்துக்கு போகும்போது இவங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அனைத்துமே வந்து இவங்களுக்கு வந்து இடையூறு இல்லாமல் இவங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் தடை தாமதத்தை ஏற்படுத்துகிறது, அதை தடையெல்லாம் நீக்கி அவங்களுக்கு வந்து நல்லபடியாக அவங்க கையில் வந்து இந்த முறை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இந்த 6ஆம் இடம் கடன் நோய் எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்களை யாரும் வந்து ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் நீங்கள் போடக்கூடாது. யார்கிட்டையும் கடன் வாங்காமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2.5 வருடம் இந்த சனி பகவானுடைய இதில் தாக்கத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சு நீங்கள் ஒரு நல் வாழ்வு வாழலாம். அதே போல் இந்த கன்னி ராசி நேயருக்கு வந்து இந்த 6ஆம் இடம் நம்ம ருணரோண சத்ருஸ்தானம் அப்படின்னு சொன்னோம். இந்த 6ஆம் இடம் அப்பேற்பட்ட அந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் தன்னுடைய சுய வீட்டில் ஆட்சி பெற்று அவருடைய பார்வை தான் உங்களுக்கு வந்துட்டு 3ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம். அப்போ இந்த 6ஆம் இடம் நோய் இடம் அப்படின்னு நம்ம நோயின் தன்மையை சொல்லக்கூடிய இடம்ன்ற போது அங்கேருந்து சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்ற போது இந்த 3ஆம் இடம்ன்ற போது உங்களுக்கு காலப்புருஷத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்ற போது
இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வந்துட்டு கர்ப்பப்பை பிரச்சனை, கர்ப்பப்பை கட்டி அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதாக இருக்கணும், ப்ரிகாஷனாக இருந்துக்கணும். அதே போல் வந்துட்டு இவருடைய 3ஆம் பார்வை 8ஆம் இடம்னும் போது அது காலபுஸ்தத்துவத்திற்கு 1ஆம் இடம், தலையை குறிக்கக்கூடிய இடம். அதனால தான் நான் சொன்னேன், நான் வாகனங்கள் செல்லும் போது செல்ஃபோன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து ஹெல்மெட்டு வந்து கண்டிப்பாக அணிஞ்சு இவங்க வந்து வாகனங்கள் ஓட்டணும் கண்டிப்பாக. அது வந்து தலைப்பகுதியை குறிக்கனால, அதனால் கொஞ்சம் இங்கே கவனம் தேவை. அதே மாதிரி வந்துட்டு 6ஆம் இடத்துலேருந்து இவருடைய 7ஆம் பார்வை 12ஆம் இடம்ன்ற போது அந்த இடம் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு நுரையீரல், சளி தொந்தரவு இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஏற்கனவே வந்து சனி பகவானோட பார்வை இருக்கும்போது சனி தொல்லைகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இந்த நோய் நொடிகள்லேருந்து அவங்க ப்ரிகாஷனாக இருக்கணும். திருநள்ளாறு வந்து சென்று வரணும். சனிக்கிழமையில் வந்துட்டு சனி பகவானை வழிபடுறதும், புதன்கிழமையில் வந்துட்டு பெருமாள் கோயிலில் இருக்க நவகிரகங்களை வந்து சுற்றி வந்துட்டு காலையில் 6 to 7 வந்து இவங்க, அதே மாதிரி நைட்டு 8 to 9 இந்த ஓரைகளை புதன் ஓரையில் சுற்றி வரும்போது, ஏன்னா இவங்களுடைய கன்னிராசிக்கு லக்னாதிபதியே புதன் பகவான் தான். அப்போ அந்த புதன் ஓரையில் வந்து சனி பகவானை வழிபடும் போது இவங்களுடைய நோய் தாக்கமும் குறையும். அது மாதிரி தொழில்துறைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கன்னிராசிக்கு 10ஆம் இடமே வந்துட்டு புதன் பகவான் தான். அப்போ பெருமாளை நம்ம வந்து வழிபட்டு வரும்போது, புதன்கிழமையில் பெருமாளை வந்து வழிபட்டு வரும்போது இவங்களுடைய தொழில்கள்லாம் வந்து சிறந்து விளங்கும். இது பண்ணோம். சனி பகவானையும் புதன் பகவானையும் பெருமாளையும் வணங்கி நீங்கள் வாழ்வில் எல்லா ஏற்றமும் பெறணும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் அஸ்ட்ரோ ஸ்ரீனிவாசின் பணிவான வணக்கங்கள். விழுவதெல்லாம் எழுவதற்கே என்ற வாசகத்திற்கு ஏற்றுற மாதிரி எத்தனை முறை தோல்விகள் கண்டாலும் அதை வெற்றி காண வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் தான் இந்த வந்து துளாராசி நேயர்கள். அதே போல் வந்து ஒரு நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் தான் துளாராசி நேயர்கள். அதிக சமூக ஈடுபாடு, சமூக பணி அதிகமாக வந்து கொண்டவர்கள் வந்து இந்த துலாம் ராசி நேயர்கள். வாழ்வில் வந்து ஒரு ஏற்றம் காணணும், வெற்றியை தேடணும் அப்படின்றது ஒரு கனவில் இருக்கக்கூடியங்க. அதே மாதிரி வந்து தொழில் தான் முதன்மை, தொழில் தான் இது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில், எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலை வந்து ஒரு கண்ணும் கருத்துமாக பண்ணுறது வந்துட்டு இந்த துளாராசி நேயர்கள் தான். ஏன்னா அந்த துளாராசியில் தான் வந்து கர்மகாரகன் சனி பகவான் வந்து உச்சமாறாரு. அதனால் இவங்கள்ட்ட தான் வந்து நேர்மையாக இருப்பாங்க, பொதுஜன தொடர்பு அதிகமாக இருக்கும், அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இதாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த துளாராசி நேயர்களுக்கு எல்லாமே வந்துட்டு இதுவரைக்கும் வந்துட்டு நாளில் அமர்ந்த சனி பகவான் இப்போ வந்து பெயர்ச்சியாகி 5ஆம் இடத்தில் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி 5ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் அவருடைய 3, 7, 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டையும், அதே போல் வந்து 7ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அதாவது வந்து சனி பகவானுடைய 10ஆம் பார்வை 2ஆம் வீட்டு இருக்குது. அப்படி வந்து 2ஆம் வீடு அப்படின்ற போது வந்துட்டு வாக்குஸ்தானம். அதனால் இந்த 2.5 வருடம் இந்த துளாராசி நேயர்கள் வந்துட்டு வார்த்தைகளை வந்து கொஞ்சம் யோசித்து ஒருத்தர்கிட்ட வந்து பேசணும். ஒரு கடுமையான சொல் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேணும். ஏன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தன்மைக்கு யார்ட்டும் எல்லார்ட்டையும் பேசும்போது கொஞ்சம் அந்த வாக்கில் வந்து ஒரு கவனம் தேவை. ஏன்னா சனி பகவான் வந்து 10ஆம் பார்வையாக 2ஆம் தனும்போது அந்த வாக்கு வன்மை வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கட்டுப்பாடு வேணும். அது மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டாரோட கொஞ்சம் வந்து பொறுமை காக்கணும். வீண் வாக்குவாதங்கள் வந்து தவிர்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப இது வந்து நல்லது. அதே மாதிரி வந்து இந்த 2ஆம் இடம் உணவு ஸ்தானமும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து இந்த உணவு ஸ்தானம் போது உணவு கட்டுப்பாடுகள் வந்துருக்கு. ஏன்னா இவங்க வாயு தொல்லை அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து காற்று ராசி இவங்களது துலாம் ராசி. அதே மாதிரி இவங்களுடைய இது வந்து உணவு பழக்க வழக்கங்கள் கட்டுப்பாடு இருந்தால் நோயின் தன்மையும் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அது மாதிரி குடும்பஸ்தானம் அப்படின்ற போது குடும்பத்தில் வந்துட்டு ஒரு கருத்து வேறுபாடு நிலவரக்கூடிய இருக்கும். அதனால் வந்துட்டு சில இடத்த வந்து விட்டு கொடுத்து போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து ஏற்படுத்தும் இந்த துளாராசி நேயர்களுக்கு. அதே போல் வந்துட்டு இந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வை அவருடைய 7ஆம் வீடு. அப்போ அங்கேயும் வந்து நம்ம வந்து கலஸ்ரஸ்தானத்தை நம்ம சொல்லுவோம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானன்ற மாதிரி 7ஆம் இடம் கலஸ்ரஸ்தானம் அப்படின்ற போது அங்கே தான் நம்ம வந்துட்டு கணவன் மனைவி, கூட்டு தொழில், நண்பர்கள் இவங்கள்ட்டலாம் வந்துட்டு வாக்குவாதத்தை முற்றிலும் வந்து தவிர்க்க வேண்டும். சில தேவையில்லாத பேச்சுகளை வந்து தவிர்ப்பது வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்.
அதே மாதிரி வந்து இந்த சனி பகவானோட 7ஆம் பார்வை உங்களோட 11ஆம் இடம் லாபஸ்தானாதிபதி. அப்போ இந்த லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது மூத்த சகோதரையும் கொடுக்கும். அப்போ மூத்த சகோதரன்றது மூத்த சகோதரட்டையும் இவங்கள்ட்ட வந்துட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி வந்து லாபம் வந்து தடைப்பட்டாலும் தாமதமாக இவங்களுக்கு வந்து கிடைக்குமே தவிர முழுமையாக வந்து நம்ம தடை தாமதம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா குரு பகவான் வந்துட்டு இவங்க ராசிக்கு வந்துட்டு 7ஆம் இடத்துல அமர்ந்து 5ஆம் பார்வையாக வந்துட்டு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற போது இவர் லாபத்தை என்னதான் நம்ம வந்து சனி பகவான் வந்து தடுத்தால் கூட குரு பகவானோட 5ஆம் பார்வை வந்துட்டு அதை வந்து பெருக்கி கண்டிப்பாக வந்து ஒரு தடைக்கு அப்புறம் அவங்க அந்த துளாராசி நேயர்களுக்கு வந்து அந்த லாபத்தை வந்து பெறக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். பொதுவாகவே இதில் வந்து சனி பகவான் உச்சமாகனால கர்மகாரகன் உச்சமாகனால இவங்களுடைய கர்மஸ்தானாதிபதி வந்து இவருடைய அதாவது ராசிநாதனே கர்ம ஸ்தானாதிபதி அப்படின்ற போது இந்த 2.5 வருடம் வந்து இவருடைய கர்ம வினையை வந்து கழிக்கக்கூடியது ஒரு பாக்கியங்களை வந்து கொடுக்கும். 2ஆம் இடம் பார்க்கும்போது சனி பகவான் பார்க்கும்போது இவங்க வந்து யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்குறதோ இல்லை தான் முடிச்சு கொடுக்குறதோ இல்லை யாருக்கும் வந்து ஜாமீன் போடுறதோ இந்த விஷயங்களை வந்து ஈடுபடாமல் இருக்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை தரும். இவங்க தப்பி தவறி யாருக்காவது வாக்கு கொடுக்குறேன் நான் செய்கிறேன்னு சொன்னாங்கன்னா இவங்க தான் வந்து சங்கடத்தில் வந்து மாட்டிப்பாங்க. அதனால் வந்து இந்த துளாராசினியர்கள் வந்து கூடுமான வரைக்கும் வந்துட்டு மற்றவங்களுக்கு ஜாமீன் போடாமல் இருக்கிறதும் பிறர் இதை வந்து விஷயத்தில் வந்து தலையிடாமல் இருக்கிறதுக்கும் இந்த 2.5 வருடம் வந்து அவங்களுக்கு ஒரு நற்பலனை வந்து சனி பகவான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பார். நேர்மையாக இருக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்ற போது வந்துட்டு அதில் எந்த வித இதுவும் இல்லை. அதனால் அது ஒரு ஏற்றத்தை தான் இந்த ராசி நேயர்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு நல்லது தான் இந்த சனி பகவான் வந்து கொடுப்பாரு. இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்துட்டு இவருடைய சுகஸ்தானத்தில் பிரச்சனைகள் இது வரைக்கும் நோய் நொடியை கொடுத்துட்டு வந்த இந்த சனி பகவான் வந்துட்டு இப்போ 5ஆம் இடம் பண்ணும்போது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்ற போது இனிமேட்டு இவங்களுடைய பழைய வீடுகளில் அதாவது பழைய சொத்துக்கள் தாத்தா வழி சொத்து இதெல்லாம் இருந்ததெல்லாம் வந்துட்டு பல பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த 2.5 வருடம் வந்து அவங்களுக்கு முழுமையான ஒரு பலனை கொடுத்து கிடைக்காத தடைப்பட்ட அந்த பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இவங்களாம் வந்துட்டு தன்னுடைய குழந்தைகள்கிட்ட வந்துட்டு ஒரு நண்பராக வந்து பழகி வந்து பண்ணணும். இவங்க வந்து ஒரு கண்டிப்பாக இருந்தாங்கன்னா அதுவே இவங்களுக்கு வந்துட்டு திரும்பிக்கும். அப்படின்றனால இவங்க வந்து ஒரு பிள்ளைகளை வந்து ஒரு தோழனாக நினச்சி இவங்க வந்துட்டு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போனாங்கன்னா அந்த இவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தையும் ஒரு நல்ல ஒரு கருத்து வேறுபாடு வராத அளவுக்கு ஒரு ஒற்றுமையும் இவங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அப்பேற்பட்ட இந்த துளாராசி நேயர்களுக்கு வந்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலில் இருக்க சனீஸ்வரர் பகவானை நவகிரகங்களில் வந்து வழிபடலாம். காலையில் 6 to 7 ஓரையில் வந்து சனீஸ்வர பகவானுக்கு வந்து விளக்கு போடுறதோ எள் விளக்கு போடுறதோ அதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு பலனை வந்து தரும். பழைய சிவாலயங்கள் சென்று சிவனுக்கு விளக்கு போடுறதும் சரி இவங்களுக்கு வந்துட்டு ஒரு திங்கக்கிழமை அன்னைக்கு போட்டாலும் ஒரு நல்ல இது இருக்கும். பொதுவாகவே இந்த துளாராசி நேயர்களுக்கு வந்து 5ஆம் இடமும் சனி பகவான் அப்படின்ற போது 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு இப்போ புதன்கிழமையில் இவங்க பெரும்பாலுமே வந்து புதன்கிழமையில் வந்துட்டு சனி பகவானை வழிபடுறதும் ஒரு நல்ல ஒரு விசேஷம். பெருமாள் வழிபாடுலாம் ஒரு நல்ல விசேஷமான ஒரு பலனை தந்து வாழ்வில் வந்து ஒரு ஏற்றத்தை தரும். பொதுவாகவே இந்த விருச்சிக ராசி நேயர்கள் வந்துட்டு ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர்கள். அதாவது தனக்கு மிஞ்சி தானம் தர்மம் அப்படின்வாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு அவங்களுக்கு மிஞ்சியும் அவங்க செய்வாங்க. வேறு யாராக இருந்தாலும் வெளியில் கடன் வாங்கி கூட இவங்க வந்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இறக்க குணம் கொண்டவங்க வந்துட்டு இந்த விருச்சிக ராசி. என்னதான் இந்த ராசிநாதனில் வந்துட்டு சந்திர பகவான் வந்து நீச்சமானாலுமே இவங்களுக்கு வந்து பாசத்துக்கு வந்து குறையவே இருக்காது. எல்லோரையும் அரவணைச்சி போகக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து மேலோங்கி இருக்கும். விருச்சிக ராசி பொதுவாக வந்துட்டு எல்லாருக்கும் வழியேற்க போய் உதவுவாங்க. ஒரு உதவின்னும் போது வழியேற்க போய் செய்யக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியது வந்து இந்த விருச்சிக ராசி நேயர்கள். அப்பேற்பட்ட இந்த விருச்சிக ராசி நேயருக்கு வந்து இது வரைக்கும் வந்து 3ல் அமர்ந்த சனி பகவான் பல இடையூறுகள், சகோதரர்கள் ஒற்றுமையின்மை, முயற்சியில் ஒரு தடை, ஒரு தைரியமின்மை இதெல்லாம் இருந்து இவர் இது பண்ணிகிட்டு இருந்த இப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து இப்போ பெயர்ச்சியாகி 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி அத்ராஷ்டம சனி. இது வரைக்கும் 3ல் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து பல இடையூறுகள் பல தொந்தரவுகள் வந்துட்டு அதாவது சகோதர ஒற்றுமையின்மை, ஒரு முயற்சியில் வந்து ஒரு தடை, தைரியத்தில் வந்து ஒரு பின்னடைவு அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய தூக்கமின்மை இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும். இது வரைக்கும் அப்படி இருந்து இந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சியாகி உங்களுடைய மகர ராசியிலேருந்து 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிருக்காரு. அப்போ இந்த 4ஆம் இடம்ன்ற போது இந்த 7.5 சனியிலேருந்து பாதியாக சொல்கிறது வந்துட்டு அஷ்டம சனின்னு சொல்லுவோம். அப்போ இந்த அஷ்டம சனித்தையும் பாதி தான் இந்த அஷ்டாஷ்டம சனி அப்படின்ற போது இந்த 4ஆம் இடம்ன்ற போது உங்களுடைய
சுகஸ்தானம், வீடு மனை வாகன யோகங்கள் உள்ள ஒரு ஸ்தானம். அப்போ அந்த அமர்ந்த இடம் பிரச்சனையானா அந்த அமர்ந்த இடத்துக்கு எந்த வித இதுவும் இல்லை. ஆனால் சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வை, அதாவது அவருடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிநாதனையே பார்க்குறாரு. அதே போல் 3ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் இடத்தையும், அதே போல் வந்துட்டு 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ அப்படின்ற போது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருந்து வந்து இந்த 2.5 வருடம் வந்து ஒரு மந்தத்தன்மை, ஒரு மந்தமான இருக்கும். இது அப்புறம் பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எல்லாமே வந்துட்டு ஒரு 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 அசட்டு தைரியம், ஒரு சோம்பல் அதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த சோம்பலை வந்து நீங்கள் வந்து ஒரு யோகா இந்த இதெல்லாம் பயிற்சிலாம் செஞ்சு ஒரு சிறந்த ஒரு வழிபாடு, இறை வழிபாடு மூலம் வந்து அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு தடையில்லாத ஒரு வெற்றியை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த தடை தாமதத்தை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும். அதே போல் வந்துட்டு சனி பகவானோட 3ஆம் பார்வை உங்களுடைய 6ஆம் இடம். அப்போ இந்த 6ஆம் இடம்னும் போது ருணரோண சத்ருஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்தானத்தை வந்துட்டு 3ஆம் பார்வையாக சனி பகவான் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்தானத்தை வந்து பெருக்கிறார். அப்போது இந்த நோயின் தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாகும். அப்போது இந்த விருச்சிக ராசிக்கு உங்கள் ராசிநாதனே அந்த 6ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அப்போது ரத்தத்தில் பிரச்சனை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். அப்போ இந்த வந்து தலையில் அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து இங்கே தற்காத்துக்கொள்ளணும். வண்டியில் செல்லும்போது வந்து ஹெல்மெட் போடுறது இந்த மாதிரி ஒரு சிறு சிறு விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு நிவர்த்தியாக வந்துக்கணும். அப்போ இந்த 6ஆம் இடம்ன்ற போது ருணரோண சத்ருஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த ருணரோணம் அப்படின்ற போது நோயை நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்த கடன் அப்படின்ற போது பல பேர்ட்டு அந்த கடன் வாங்குறது நீங்கள் கொஞ்சம் யோசித்து அதை வந்து இது பண்ணணும். யாராவது இப்போ இதான் அதிகமாக வட்டி கொடுக்குறாங்களா என்ன ஏது இதெல்லாம் கொஞ்சம் விசாரித்து அவங்கள்ட்ட ஒரு தக்க மாதிரி நீங்கள் இது பண்ணணும். இல்லைனா வந்து உங்களுக்கு அதுவே வந்து பெருகி கொண்டே போகும். அதே மாதிரி வந்து திடீர்னு நீங்கள் என்ன தான் கடன் கேட்டு போனாலும் அது கைக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் மந்தக்காரகன்னும் போது 3ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் இடம் பார்க்கும்போது அதுலேயும் ஒரு தடை தாமதம் தான் ஏற்படுத்தி தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர நீங்கள் வந்துட்டு அதை யோசிச்சு பண்ணலாம். அப்போ இந்த நோய் எதிரி அப்படின்ற போது இந்த எதிரியும் வந்து மட்டுப்படுவாங்க. ஏன்னா சனி பகவானோட இது இருக்கும்போது எதிரியோட தாக்கமும் உங்களுக்கு குறைக்கும். அதே மாதிரி வந்து சனி பகவானோட 10ஆம் பார்வை உங்களுக்கு 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 10ஆம் இடம் பண்ணும்போது உங்கள் தொழிற்ஸ்தானம். அப்போது உங்கள் கர்மஸ்தானத்தையே கர்மாதிபதி வந்து பார்க்குறாரு. அதுவும் ஆட்சி பெற்று 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில் வந்து மந்தப்படுமே தவிர தொழில் வந்து இதாக இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து தொழில் வந்து உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கும். ஏன்னா வந்து குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய 6ஆம் இடத்துல அமர்ந்து 5ஆம் பார்வையாக வந்துட்டு உங்களுடைய 10ஆம் இடத்தையே அவர் பார்க்குறாரு. அப்படின்ற போது வந்துட்டு குரு பகவான் பார்க்க சனி பகவான் என்னதான் வந்து தடை தாமதத்தை ஏற்படுத்தினா கூட குரு பகவானோட 5ஆம் பார்வை வந்து அது பெருக்கும். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்ற போது தொழில் வந்து உங்களுக்கு நல்லா சிறந்து விளங்கும், தொழிலில் ஏற்றம் இருக்கும், தொழிலில் வர்ற லாபம் வந்து தடைப்பட்டுமே கிடைக்கும் தவிர உங்களுக்கு முழுமையாக வந்து தடையாகாது. அதனால் குரு பகவான் மூலியமாக உங்களுக்கு அதுவும் அவர் அமைச்சு கொடுத்துட்றாரு. அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய அந்த 6ஆம் இடம்ன்ற போது முயற்சி அது வந்து உங்களுக்கு வந்துட்டு அடிமை ஜீவனம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த அடிமை ஜீவன்ற போது நீங்கள் உடம்பு உழைக்கணும். அதாவது சனி பகவானுக்கு முதல்ல ரொம்ப வந்து ஒரு விசேஷமாக சொன்னதே முதல்ல சொன்ன போல் அவருக்கு வந்து கடுமையாக வந்து உழைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கடுமையாக உழைக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தொழிலும் நம்மளுக்கு சிறக்கும். நம்மளோட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஏற்றத்தை நோக்கியே நம்மளோட வாழ்வு வந்து பயணித்து ஒரு நல்ல ஒரு இது அமையும். ஏன்னா இது வரைக்கும் 4ல் இருந்து உங்களுக்கு வந்து உடம்பு உபாதைகள் இதெல்லாம் கொடுத்தவர் வந்து இப்போ 5ஆம் இடம் அப்படின்ற போது மன்னிக்கணும் 3ஆம் இடத்துல இருந்து இப்போ 4ஆம் இடம் அவர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அந்த 4ஆம் இடத்துக்கு அந்த சுகஸ்தானத்தில் இருந்து அவர் இந்த இதை பண்ணும்போது உங்களுக்கு சுகஸ்தானம் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும். சனி பகவான் இது மாதிரி நரம்பு பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு வந்து யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த யோகாவுக்கு வந்துட்டு எல்லாமே இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தி வந்து அது ஒன்று மட்டும்தான். அதனால் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது வாழ்வு நல்லா ஏற்றம் பெற்று வளம் பெறலாம். பொதுவாகவே இந்த தனுசு ராசி நேயர்கள் வந்து குரு ஆதிக்கம் பெற்றவர்கள். அந்த குரு ஆதிக்கம் அப்படின்ற போது இவங்க வந்து ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாங்கன்னா வில்லில் இருந்த புறப்பட்ட அம்பு போல் அது எங்கே எப்படி போய் எந்த காரியத்தை முடிக்குமோ அது போல் இவங்க வந்து ஒரு செயலை எடுத்துட்டாங்க, ஒரு காரியத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து வெற்றி அடையாமல் அந்த காரியத்தை முடிக்காமல் அந்த காரியத்தை நீங்கள் கை வைக்க மாட்டாங்க. கையை கீழே வைக்கிறது கிடையாது, அது வெற்றியோடு தான் அவங்க திரும்புறது. அப்பேற்பட்ட தன்மை கொண்டவர்கள் இந்த வந்து தனுசு ராசி நேயர்கள். அப்பேற்பட்ட இந்த தனுசு ராசி நேயர்கள் வந்து இதுவரைக்கும் 2ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் குடும்ப பிரிவினை, சண்டை சச்சரவு, வாக்கின் நம்ம பேசுறதே அவங்க பேசுறதே அவங்களுக்கு எதிரியாக இருக்கும். அந்த மாதிரி தன்மையெல்லாம் நீங்கி இப்போ வந்து 2ஆம் ஸ்தானத்துலேருந்து 3ஆம் ஸ்தானத்துக்கு, அதாவது மகர ராசியிலேருந்து சனி பகவான் வந்து பயிற்சியாகி கும்பத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அவருடைய தைரிய வீரிய விஜயஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகியிருக்கார். அப்படி பயிற்சி பெற்ற சனி பகவான் வந்துட்டு
இவருடைய 5ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் அதே போல் வந்துட்டு இவருடைய 12ஆம் இடத்தையும். அப்போ 5ஆம் இடம்ன்ற போது இவருடைய பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம்ன்ற போது இது வரைக்கும் 4ல் இருந்து இவருக்கு வந்துட்டு உபாதைகள் செஞ்ச சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு சென்று இவருடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் வந்து தடை தாமதம் பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தும். அப்படின்ற போது இந்த 12ஆம் இடமும் அதிபதியும் வந்து செவ்வாய் பகவான் தான். இந்த 5க்குள்ள பூர்வ புண்ணியாதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அதே மாதிரி சனி பகவான் வந்து அவருடைய பார்வை 3ஆம் பார்வையும் அவருடைய பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும், அதே மாதிரி வந்துட்டு 10ஆம் பார்வையும் இவருடைய 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் வந்து அயன சயன போகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து தூக்கமின்மை, இவருடைய விரயங்கள் எல்லாமே வந்துட்டு இனி வரக்கூடியது வந்து விரயங்கள் வந்து கட்டுப்படும். ஆனால் அது கட்டுப்படும்னா இவங்க எப்படி அந்த விரயத்தை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து இவங்க சுப விரயமாக மாற்றிக்கணும். சுப விரயம்ன்ற போது சில பேருக்கு இவங்களே போயிட்டு ஒரு அநாத ஆசிரமத்துக்கு வந்துட்டு தொண்டு செய்கிறதோ, சாப்பாடு உணவளிக்கிறதோ, இல்லை ஒரு ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறதோ, இந்த மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய செலவை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுப இதை தான், இதை தான் வந்து சுப விரயம்னு சொல்லுவோம். இப்போ திருமணம் செய்கிறது இதெல்லாம் வந்து சுப விரயத்தில் வரும். அப்போ வந்து ஒரு விரயம் இவங்களுக்கு ஆக போகுதுன்னா அது ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இதில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க காரியத்தை எடுத்து பண்ணும்போது இவங்களுக்கும் அது ஒரு புண்ணியமாகவும் வரும், அந்த சுப விரயமும் இவங்களுக்கு வந்து கட்டுப்படும். ஸோ இதில் வந்துட்டு இந்த கர்மவினை தாக்கம் வரும். ஏன்னா இந்த சனி பகவான் வந்து நம்ம வந்து மந்தக்காரகன் நம்ம சொல்லியிருக்கோம், கர்மகாரகன். அப்போ இந்த கர்மகாரகனுக்கு வந்துட்டு ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, இந்த ஊனமுற்றோர்களுக்கு அனாதைகளுக்கு பண்ணும்போதுலாம் வந்து சனி பகவான் வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சி இடத்துல இது பண்ணி அவங்களுக்கு வந்து நன்மையை செய்வாங்க அந்த ராசிநாதனுக்கு. அதனால தான் வந்துட்டு அந்த 12ஆம் இடம் வந்து விரயஸ்தானம் போது இந்த மாதிரி ஒரு சுப விரயத்தெல்லாம் நம்ம எடுத்து செய்யும்போது அது வந்து அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அவங்க கர்ம வினைன்னு ஒரு புண்ணியமாகவும் அது மாறிடும். அந்த சுப விரயமே அவங்களுக்கு ஒரு புண்ணியமாக மாறிடும். அப்பேற்பட்ட ஒரு ஏற்றம் கூடிய ஒரு நேரங்கள் இந்த 2.5 வருட காலங்கள் இந்த தனுசு ராசினே இருக்குது. அதே போல் இந்த தனுசு ராசிக்கு வந்துட்டு 7ஆம் பார்வை 9ஆம் இடம்னும் போது பாக்கியஸ்தானம். அப்போ இந்த பாக்கியஸ்தானம்ன்ற போது தந்தை ஸ்தானம். அப்படின்ற போது தந்தைக்கும் மகனுக்கும் இந்த கருத்து வேறுபாடு இதெல்லாம் வந்து நிலவரத்துக்கு இது இருக்குது. அந்த மாதிரி இந்த பாக்கியங்கள் வந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து தடை தாமதுக்கு அப்புறம் அந்த பாக்கியங்கள்லாம் வந்து கிடைக்கும். அதுக்கு பாக்கியங்கள் வந்து பொறுமையாக வந்து தடை ஆகாது. ஏன்னா குருவோட பார்வையும் அங்கே இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து சனியோட பார்வையும் வந்துட்டு அதே மாதிரி இருக்கும். அதே இடத்துல வந்து குருவோட பார்வையும் 5ஆம் பார்வையும் அங்கே இருக்கும். அப்படின்ற போது வந்துட்டு இவங்களுக்கு பாக்கியம் வந்துட்டு, ஏன்னா இவங்களுடைய ராசிநாதனே குரு பகவானே 5ல் பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்திருக்கிறது இந்த விசேஷம்தான். அப்பேற்பட்டவர் பூர்வ புண்ணியத்தில் அமர்ந்த குரு பகவான் வந்து 5ஆம் பார்வையாக வந்துட்டு பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது இன்னும் விசேஷம். அப்படின்ற போது வந்துட்டு அந்த பார்வை இருக்கும்போது வந்து அந்த பாக்கியங்கள் வந்து கேட்டு இவங்களுக்கு வந்து நன்மையே எல்லாருக்கும் இருக்கும். மாணவர்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா 5ல் வந்துட்டு குரு பகவான் அமர்ந்திருக்கும் போது அந்த ஒரு நன்மையே இருக்கும். சகோதர ஒற்றுமைன்ற போது கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து தான் இவங்களுக்கு வந்து நீங்கள், ஏன்னா 3ஆம் இடம் போது இளைய சகோதரன் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இளைய சகோதரன்ற போது அவங்களோட வந்து இந்த வாக்கு, அதாவது சில வாக்கு உறுதிகள் கொடுக்காமல் இருக்கதும், சில கடினமான ஒரு சொற்களை உபயோகப்படுத்தாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒரு இனிமையாங்க, இல்லையா அந்த இடத்துல நம்ம பேசாமல் விலகி போகிறது ஒரு பிரச்சனை வரும்போது, இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சகோதர ஒற்றுமை வந்து கொஞ்சம் மேம்படும். அதே போல் வந்துட்டு அந்த 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் சொல்கிறோம். அப்போ எடுக்கக்கூடிய முறைகள் வந்துட்டு 1க்கு ஒரு 10 முறை இவங்க யோசித்து அந்த ஒரு செயல்பாட்டை வந்து செய்யணும். ஒரு டக்குன்னு இது பண்ணோம் அதை வந்து செஞ்சிடக்கூடாது. அது 1க்கு 2 முறை ஒரு ஆலோசித்த பின் அந்த காரியத்தை வந்து அவங்க எடுத்து செஞ்சாங்க அப்படின்னா இந்த கர்மவினை தாக்கத்திலேருந்து அவங்க வந்துட்டு மீண்டுடலாம். ஏன்னா 3ஆம் இடம் என்பது 2ஆம் இடத்துக்கு உள்ள அதிபதியும் 3ஆம் உள்ள அதிபதியும் சனி பகவான் தான். அப்போ 3லேயே ஆட்சி பெற்றாரு. அப்போ இந்த 2ஆமுக்குள்ள வலிமை இங்கே இருக்குது. அதனால தான் அந்த பேசும்போது சகோதரர்கிட்டையும் யார்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏன்னா 2க்குள்ள அதிபதியும் அதிபதி தான். அதே மாதிரி வந்து உணவு கட்டுப்பாட்லேயும் இவங்க வந்து இதாக இருக்கணும். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியே குரு பகவான். அவர் வந்துட்டு இந்த கொழுப்பு நிறைந்த பொருட்கள்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கிறது வந்துட்டு கொஞ்சம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு அது வந்து மேம்படும். அதனால் வந்து இந்த 2.5 வருட காலம் வந்து நீங்கள் ஏழை எளியவருக்கு உதவுறதன் மூலியமாக நிறைய புண்ணியங்கள் வந்து அதன் மூலியமாக இந்த கர்ம வினைகளுக்கு நீங்கள் ஒரு பாக்கியத்தை பெறலாம். அதே போல் வந்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு உங்களுக்கு காலையில் 6 to 7 குரு ஓரையில் நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானை வழிபடலாம். சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானை வழிபட்டு ஒரு சிறப்பான ஒரு வாழ்வை வந்துட்டு ஏற்றலாம். சனிக்கிழமை வந்து காலையில் 6 to 7 சனி பகவான் ஓரையிலே, அதே போல் வந்துட்டு இரவு 8 to 9 வந்து வழிபடுறது, இதெல்லாம் பண்ணும்போது ஒரு கர்மவினை தாக்கத்திலிருந்து ஒரு நற்பலனை பெறலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மகர ராசிக்கு வந்து அதிபதி வந்து சனி பகவான் தான். ஏன்னா இப்போ அவரோட பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்பேற்பட்ட இந்த மகர ராசி வந்துட்டு ஒரு இது இப்போ இதை சிம்பிள் பார்த்திங்கன்னாவே ஒரு முதலை தான் இருக்கும். அதாவது
பெரிய தொழில் முதலைகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு தொழிலை சார்ந்து தொழிலை பற்றியே நடக்கக்கூடிய ஒரு தொழில் ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகர ராசி நேயர்கள் தான். அப்பேற்பட்ட இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து இது வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்த இந்த மகர ராசிக்கு வந்துட்டு இப்போ வந்து பாத சனியாக விலகி பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு வந்து பெயர்ச்சி எடுத்திருக்காரு. அப்போ அப்பேற்பட்ட வந்த இந்த சனி பகவான் வந்து இவங்க வந்து பல இடையூறுகள் பல துன்பத்தை இது வரைக்கும் பெற்றுட்டு இருந்த இந்த மகர ராசி, பல பிரச்சனைகள் சந்தித்த இந்த மகர ராசி இப்போ வந்து ஒரு நற்பலனை, அதாவது இந்த பாத சனி அப்படின்னு சொல்லும் போது விடுபடக்கூடிய ஒரு சனி பகவான், இந்த 7.5 சனி பகவான் இது வந்துட்டு இந்த பாத சனி வந்து குறிப்பாக ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதாவது இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடையாக இது வரைக்கும் இருந்தவங்களுக்குலாம் வந்துட்டு திருமணம் கண்டிப்பாக நடத்தி கொடுத்துட்டு போவார். இது வரைக்கும் இந்த 5 வருஷம் அவங்கள வந்து படாத பாடுபடுத்தி இருந்த இந்த சனி பகவான் வந்து இப்போ கும்பத்தின் போனதுனால இந்த பாத சனி வரும்போது ஒரு நல்ல விஷயங்களை, அவங்களுக்கு தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு திருமண தடையாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தை ஒரு கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், பிரிவினையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே அதை வந்து நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு ஒற்றுமையை கொடுத்து வளத்தை கொடுத்து ஒரு பெரிய ஒரு லெவலில் அவங்கள ஒரு பொருளாதார தடை இல்லாமல் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த 2.5 வருடம் பாத சனியை வந்துட்டு இந்த சனி பகவான் வந்து ஒரு சிறப்பாக செய்யக்கூடியிருக்கார். அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் வந்து இப்போ பெயர்ச்சியாகி உங்களுடைய 2ஆம் இடம் அப்படின்ற 2ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிருக்கார். 2ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வந்துட்டு உங்களுடைய 4ஆம் வீட்டையும் அதே போல் வந்து 8ஆம் வீட்டையும் அதே போல் 11ஆம் வீட்டையும் அவர் வந்து சனி பகவான் வந்து பார்க்குறாரு. அதாவது 3ஆம் பார்வையாக வந்துட்டு உங்களுடைய 4ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக வந்துட்டு உங்களுடைய 8ஆம் வீட்டையும், 10ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் வீட்டையும் சனி பகவான் பார்க்குறாரு. அப்போது இது வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய ஜென்ம சனியாக இருந்த பகவான் வந்து இப்போ வந்து 2ஆம் இடம்ன்ற போது இதுதான் வந்து வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். அப்போ இந்த குடும்பஸ்தானம்ன்ற போது வந்துட்டு இந்த குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமையின்மையை வந்து இன்னும் கொஞ்சம் நிலவும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கும். இனி வந்து நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் அதிகமாக யாரோடையும் கொஞ்சம் வாக்குவாதத்தை ஈடுபடாத இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த 2ஆம் இடம்ன்ற போது வாக்குஸ்தானம். ஆனால் அந்த வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார், அமர்ந்திருக்கான் போது உங்கள் சொற்கள் வந்து ரொம்ப கடுமையாக வரும். அதனால் ஒன்றுக்கு நீங்கள் வந்து ஒரு 10 முறை அதை யோசித்து பேசுகிறது வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு நல் பலனை வந்து தரும். ஏன்னா 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட தன்மை அந்த ஜாதகருக்கு வந்து வரும்னு சொல்லுவாங்க. அப்போ அதும்போது இந்த மகர ராசிக்கு 2ஆம் இடமே உங்கள் லக்னாதிபதி. அப்போ லக்னாதிபதி இங்கே ஆட்சி பெற்று உட்காந்துட்டார் கும்பத்தில். அப்போ அப்படி கும்பத்தில் அவர் உட்காரும் போது உங்களுடைய வாக்கு வன்மை வந்து ரொம்ப நீங்கள் வந்து துல்லியமாக யாருக்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறதும் சரி, யார்கிட்டையும் கடினமான சொற்களும் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறதும் ஒரு சிறந்த ஒரு பலனை தரும். யாருக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது. ஸோ இந்த இதெல்லாம் இருக்கணும். உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். குடும்பத்தில் வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து போயிடுறது ஒரு பெரிய ஒரு வாழ்வில் வந்து ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடம்ன்றது வந்து உணவு ஸ்தானமும் அதுதான், உங்களுக்கு குடும்பஸ்தானமும் அதுதான், வாக்குஸ்தானமும் அதுதான். அதனால தான் வந்துட்டு சனி பகவான் இங்கே அமர்ந்து இருக்கும்போது இதாக இருக்கும். ஆனால் இவரோட பார்வைன்ற போது பல மடங்கு அதை பெருக்கக்கூடியது. அப்படின்ற போது இவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய இடத்துக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானம்ன்ற போது உங்களுடைய 4ஆம் இடம்ன்ற போது உங்கள் சுகத்தில் ஒரு பாதிப்பு, ஒரு பிரச்சனைகள், ஒரு இது ஏற்றத்தாழ்வு வந்து கொடுப்பார். இப்போ உள்நரம்பு, எலும்பு மஜ்ஜை, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கொடுப்பாரு. இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ப்ரிகாஷனாக வந்து இருந்துக்கணும். அப்போ இந்த 4ஆம் இடம்ன்ற போது உங்கள் வந்து தாயாரை குடி கொடுத்து தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆனால் வீடு மனை வாகன யோகங்களில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை தரும். அந்த வாகன யோகங்கள்லாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 4ஆம் வீட்டு அதிபதி வந்து செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாய் பகவான் வந்துட்டு உங்கள் ராசிக்கு வந்துட்டு தான் மகரத்தை தான் அவர் உச்சமே அடைகிறாரு. செவ்வாய் பகவான் எங்கே உச்சமானா தான், ஏன்னா லாபாதிபதியும் அவர் தான். அப்போ லாபாதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவானும் மகரத்தில் தான் உச்சமாகிறார். அப்படின்ற போது இந்த வீடு மனை வாகன யோகங்கள் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பெரிய லாபங்கள்லாம் கொடுக்கக்கூடியது அந்த இது வரும். இப்போ நிறையா பேருக்கு வந்துட்டு திசைக்கு ஏற்ற போல், அதாவது அவங்க சுய ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுடைய ஏற்றம் எந்த அளவுக்கு அவங்க லாபத்தை தருது, இவங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் லாபம் தருமா, இவங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் அப்படின்னு அவங்க சுய ஜாதகத்தை பார்க்கலாம். இது கோச்சார கிரகணம் இருக்கணும் நம்ம சொல்கிற பலன்கள். அப்படின்ற போது இந்த 4ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான், 11 செவ்வாய் தான். அதனால தான் இந்த 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் உச்சமாகிறது மகரத்தில் தான். அப்படின்ற போது வந்துட்டு உங்களுக்கு வீடு மனை வாகன யோகங்கள் அனைத்துமே வந்து ஒரு வெற்றியை தரும். அதை சார்ந்து நீங்கள் ஒரு தொழில் செய்யும் போது அந்த தொழில் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் உங்களை இரட்டிப்பாக்கி கொடுக்கறதுக்கு வழிகள் வந்து நிறையா பண்ணும் உங்களுக்கு. அதே போல் வந்து உங்களுடைய 2இல் அமர்ந்த வந்து சனி பகவான் வந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய வந்துட்டு 8ஆம் பார்வையை பார்க்குற. அப்போ இந்த 8ஆம் இடம்ன்ற போது வந்துட்டு 6ஆம் இடம் வந்து நோய் தன்மையை குறிக்கும். 8ஆம் இடம் வந்து நோய் வீரியத்தை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 8ஆம் இடத்தை நம்ம சொல்லிக்கலாம். திடீர் அதிர்ஷ்டம் பிரச்சனைகள் சொல்லக்கூடியது அதுதான்.
அப்போ இந்த திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அது தடை தாமதத்தோடு கிடைக்கும். திடீர்னு ஒரு செய்தி வரும் உங்களுக்கு, இந்த ஏதாவது ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. ஆனால் அது தடை தாமதம், கொஞ்சம் தாமதமாக உங்களுக்கு கைக்கு வந்து கிடைக்குமே தவிர முழுமையாக தடைப்படாது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன போல் குரு பகவானோட பார்வையும் 5ஆம் பார்வையும் அந்த 8ஆம் இடத்துக்கே உங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த 8ஆம் இடம்ன்ற போது ஆயுள் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானத்தையே உங்கள் சனி பகவான் அவர் பார்க்குறாரு அப்படின்ற போது, 7ஆம் பார்வையே அவர் அங்கே பார்க்குறாரு அப்படின்ற போது உங்கள் ஆயுளையும் இரட்டி பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு வந்துட்டு விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இதில் பிரச்சனைகளும் கொஞ்சம் வரும் உங்களுக்கு. ஏன்னா அதில் ஒரு பிரச்சனைகள், அடிதடி சண்டைகள், வம்பு வழக்குகள் எல்லாமே சொல்லக்கூடியது அந்த 8ஆம் பாவம் தான். அந்த 8ஆம் பாவத்துக்கு சனி பகவானோட 7ஆம் பார்வை அப்படின்னு இருக்கும்போது அதில் ஒரு பிரச்சனைங்க. அதனால் வீண் வம்புக்கோ வீண் வாக்குவாதத்துக்கோ போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வில் ஒரு ஏற்றத்தை தரும். 8ஆம் இடம் உங்களோட ஆயுள்னு சொல்லும் போது ஆயுளும் நல்லா விருத்தி அடையும். ஏன்னா குருவோட பார்வையும் இருக்குது. அப்போ குருவோட பார்வை இருக்கும்போது உங்கள் சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாத சனியில் உங்களுக்கு எல்லாம் நன்மையை தான் செஞ்சுட்டு கொடுக்கும். ஆனால் அதை காட்டினா இந்த 8ஆம் இடமும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுது. அதே போல் சனி பகவானோட 10ஆம் பார்வை உங்களோட 11ஆம் இடம்னும் போது லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம். இந்த மூத்த சகோதரன் அதே சொன்னேன், குடும்பத்துலேயும் உங்களுடைய வாக்கு வன்மை ஒரு இதாக இருக்கணும். மூத்த சகோதரர்கிட்டையும் உங்களுடைய வாக்கு விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கணும். அவங்கள்ட்ட நிதானித்து வாக்கை விடணும். ஏன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் சொல்லுவாங்க. அப்போ அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பேசுகிறது நம்ம இதாக பேசணும். அக்கம் பக்கத்து வீட்லேயே சரி, மற்றவங்கள்ட்டே சரி, கொஞ்சம் பேச்சு தன்மை நம்ம குறைக்கிறது, அதன் மூலியமான லாபத்தை வரும். ஏன்னா இந்த 11ஆம் இடம் மூத்த சகோதரஸ்தானம், லாபஸ்தானம் அதுதான். அதனால் நம்மளுடைய வாய் தான் நம்மளுடைய லாபத்துக்கும் நம்மளோட இருக்கேன். 2ஆம் இடம்ன்ற போது நம்ம வாக்குஸ்தானம் சொன்னால் தனஸ்தானமும் அதான் சொல்லுவோம். அப்போ தனஸ்தானத்தை தான் சனி பகவான் இருக்கார். அப்போ தனஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையே பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் தான் உங்களுடைய லாபமே இருக்குது. அப்போ நீங்கள் யாருக்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அந்த வாக்கின் தன்மைக்கு அடிப்படையில் தான் உங்களோட லாபமும் அடங்கியிருக்கும். அதனால் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்த தன்மை இருக்கும்போது உங்களுடைய ஏற்றங்கள் வாழ்வில் நிறைய வளங்கள் பெறும். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய சனிக்கிழமையில் காலையில் 6 to 7, இரவு 8 to 9 இந்த சனி பகவான் சனிக்கிழமை ஓரையில் உங்களுக்கு நீங்கள் சென்று சனி பகவானை வழிபடும் போது ஒரு விசேஷமான பலன்கள் இருக்கும். அதே போல் உங்களுக்கு பாத சனி நடக்குது அப்படின்ற போது வெள்ளிக்கிழமை நைட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே கொஞ்சோண்டு எள் எடுத்துகிட்டு வெள்ளை துணியில் முடிஞ்சு தலைகாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் படுத்துருங்க வெள்ளிக்கிழமை நைட்டு. சனிக்கிழமை காலையில் நீங்கள் எந்திரிச்ச உடனே அந்த எள்ளை எடுத்து நல்லா நுணுக்கிட்டு ஒரு பிடி வெள்ளை சாதத்தில் அந்த எள்ளை நீங்கள் அந்த சாதத்தோடு கலந்து காக்காய்க்கு ஒரு பிடி வச்சுருங்க. ஸோ இந்த காக்கைக்கு உணவளிக்கிறது, வயதானவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இந்த ஏழைகளுக்கு அதாவது அநாத ஆசிரமத்துக்கு சாப்பாடு அனுக்கிறது, இதெல்லாம் உயர்த்தணும். ஏன்னா சனி பகவானே மந்தக்காரகன், அவர் முடவன் சொல்லுவோம். ஸோ ஏழை எளியோருக்கு பண்ணுறது, அநாத ஆசிரமம் ஊனமுற்றவர்களுக்கு இதெல்லாம் பண்ணுறது சனி பகவான் ரொம்ப திருப்தி அடைஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் பல ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் தான். அப்படின்ற போது உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த பயிற்சியில் உங்களுக்கு கொடுக்கும். இந்த நற்காரியங்களை செய்யும் போது, இந்த விதமான தொண்டு நிறுவனம் இதெல்லாம் தொண்டெல்லாம் செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உணவு அணிங்க. அப்படி பண்ணும்போது அதே மாதிரி இந்த செருப்பு தானம் கொடுக்குறது, குடை தானம் கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு பலனை தரும். ஏன்னா இந்த பாதசனி இதெல்லாம் பண்ணுறது ஒரு சிறந்த விஷயம். யாராவது ஒரு பிச்சைக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு செருப்பு தானம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். சின்ன பரிகாரமாக இருந்தாலும் இதோட பலன் உங்களுக்கு பெரும் அளவில் இருக்கும். ஏன்னா சொன்னேன், உங்கள் தனாதிபதியே உங்கள் லாபாதிபதியை பார்க்கும்போது எல்லாமே இரட்டிப்பாகி வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நலமும் பெறுங்க. இந்த வரக்கூடிய சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபட்டு சிறந்த ஒரு பலனை அடைங்க. பொதுவாகவே இந்த கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் பெயர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதாவது கும்பத்தில் என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? அதில் என்ன இருக்குது கலசத்தில், அந்த கலசத்துக்குள்ளே கும்ப கலசத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதுபோல் தான் இந்த ராசிநாதன் மனசில் என்ன இருக்குது, அவங்க என்ன செய்ய போகிறாங்க, எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவங்கள எடை போடுற விஷயமும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட இந்த கும்பராசினியர்கள் இது வரைக்கும் குடும்ப சனியில் இருந்த இவங்க பல இடையூறுகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் சந்தித்து இன்னல் பட்ட இந்த கும்பராசினியர்கள் இப்போ ஜென்ம சனி நடக்குது. இப்போ இந்த ஜென்ம சனியில் இவங்க கொஞ்சம், அதாவது என்ன சொல்லணும், கொஞ்சம் இவங்க தன்னைத்தானே கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் அவருடைய ராசியிலே அமர்ந்து இவருடைய 3ஆம் பார்வை 3ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வை 7ஆம் வீட்டையும், 10ஆம் பார்வை 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு.
அப்போ இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் போது இவருடைய தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ தைரிய வீரிய ஸ்தானம்னா இவங்க வந்து முடிவு எடுக்கிறது சட்டுன்னு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஏன்னா இந்த 3ஆம் இடம்ன்றது வந்து மேஷத்தோட வீடு, அதோட ஆட்டோட தன்மை. ஆடு எப்படி போய் செவுத்த போய் டக்குன்னு முடியுதோ அது மாதிரி ஒரு முடிவு வந்து இவங்களுக்கே அது முடிவு வந்துட்டு இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி வந்து அது இவங்களுக்கே முட்டுக்கட்டையே ஆகும். அதனால் ஒரு முடிவு இவங்க எடுக்கும்போது கொஞ்சம் ஒன்றுத்துக்கு ஒரு 10 முறை அதை யோசித்து அவங்க அந்த தெளிவுபடுறதை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கும். அதே போல் வந்து இவங்களுடைய ஏன்னா அந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் போது தைரிய வீரிய ஸ்தானம்னா அதில் தான் ஒரு சனி பகவான் நீச்சமும் ஆகிறார். குரு பகவானும் அங்கே தான் இருக்காது. அப்படின்ற போது இவங்க அந்த முயற்சியெலாம் வந்து 1க்கு ஒரு 2 முறை யோசித்து அதில் வந்து இறங்கி செய்கிறது வந்து ஒரு கும்பத்து ராசி நேயருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை வந்து தரும். ஏன்னா இந்த கும்பராசி நேயர்கள் வந்து புகழுக்கு ஆசைப்படுறவங்க. யாராவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த புகழை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள், கோபுர உச்சியில் போகணுன்னு நினைக்கிறவங்க, நம்மளை சார்ந்து எல்லோரும் பின்னாடி வரணும். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு கும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவங்களை வந்து நம்மளை வந்து எல்லாமே மதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதனால் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அந்த முயற்சியை வந்து வேகமாக வந்து ஒன்று சொல்லிட்டா விட்டு செய்வாங்க. எப்படி இல்லாமல் குருட்டுத்தனமாக இல்லாமல் அதை ஒரு 1க்கு 10 முறை யோசித்து அதை முடிவெடுத்து ஒரு செயலை வந்து எந்த ஒரு செயலானாலும் அவங்க முடிவெடுத்து செய்கிறது ஒரு நல்லா இருக்கும். அதே போல் அந்த 3ஆம் இடம் வந்து இளைய சகோதரரை குறிக்கும். அப்போ இந்த இளைய சகோதரருக்கு அப்படின்ற போது இவங்க வந்து அந்த இளைய சகோதரன் சில கருத்து வேறுபாடு நிலவும். குரு பகவான் இருக்கிற வரைக்கும் எந்த இதில் குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் இந்த இவங்களுடைய இளைய சகோதரர் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். அது ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்காது. அதே போல் 7ஆம் இடத்துல வந்துட்டு சனி பகவான் பார்வைன்னும் போது இந்த 7ஆம் இடம் வந்து கலசரஸ்தானம், மனைவி கணவன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், இதெல்லாம் சொல்கிறது இந்த 7ஆம் இடம். அப்போ இந்த 7ஆம் இடத்துல வந்து கணவன் மனைவியோட பிரச்சனைகள், கூட்டு தொழிலில் ஒரு பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்ற போது அந்த முயற்சிக்கு வந்து ஒரு தடை தாமதம் வரும். ஒரு கூட்டு தொழில் செய்யும் போது நண்பர்களோட தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாமே வந்துருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி வந்து ஒற்றுமை வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஒற்றுமையின்மையாக இருக்கும். ஆனால் குரு பகவான் வந்து 3ல் அமர்ந்து 5ஆம் பார்வையாக இந்த 7ஆம் இடத்த அவங்களுடைய கலசரஸ்தானத்தை பார்க்கும்போது குரு பகவான் மூலியமாக இவங்க வந்து ஒரு பலனை வந்து பெறுறாங்க. சனி பகவான் மூலியமாக அது வந்து தடை தாமதம் ஏற்பட்டால் கூட குரு பகவான் மூலியமாக அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நிவர்த்தியாகி ஒரு நல்ல ஒரு பலனை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருது. அதே மாதிரி வந்து கூட்டு தொழிலில் ஒரு நன்மையே இருக்கும். ஆனால் அந்த ஒரு சண்டை ஒரு சச்சரவுக்கு அப்புறம் அந்த கூட்டு தொழில் வந்து ஒரு வலிமை பெற்று ஒரு விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி வந்து கணவன் மனைவியில் பிரச்சனை வந்தால் கூட இவருடைய பார்வை அதை வந்து அனுசரித்து போகும். நம்ம சனி பெயர்ச்சி வந்து சனி பகவானை மட்டுமே நம்ம செய்வோம், மற்ற கிரகத்தையும் நம்ம பார்க்கணும். அதே போல் வந்து இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த கோச்சார ஒரு கிரகத்தோட அடிப்படையில் தான். ஆனால் ஒவ்வொரு ஜாதகமும் அவங்களுடைய சுய ஜாதகத்தை அடிப்படையில் தான் அவங்களுடைய பலன்களை வந்து இன்னும் வந்து இரட்டி பார்க்கும். இப்போ இருக்கிற குரு பகவான் வந்து மேஷத்தில் அமர்ந்து அவர் 5ஆம் பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவியில் பிரச்சனை இருக்கிறது, கூட்டு தொழிலில் பிரச்சனை, இதெல்லாம் நண்பரோட பிரச்சனையின்மை, இதெல்லாம் வந்து குரு பகவான் மூலிமா வந்து நிவர்த்தியாகி நல்வழி இருக்கும். அதே போல் சனி பகவானோட 10ஆம் பார்வை வந்து உங்களுடைய 10ஆம் இடம் கர்மஸ்தானமே பார்க்குறாரு, விருச்சகத்தையே பார்க்குறாரு. அப்படின்ற போது 3ஆம் இடத்துக்கும் பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் உங்களுக்கு பார்க்குறாரு. அப்படின்ற போது உங்களுடைய கர்மஸ்தானாதிபதியே அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுடைய கர்மத்தை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயத்தை வந்துட்டு இந்த ஜென்ம சனியில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஜென்ம சனினா நீங்கள் ரொம்ப பயந்து எதுவும் செய்யலாம் வேணாம், ஒரு இதுதான். அப்போ 10ஆம் இடம் கர்மஸ்தானம் அப்படின்ற போது தொழில் ஸ்தானமும் உங்களுக்கு அதுதான். அப்போ அந்த தொழில் ஸ்தானம்ன்ற போது தொழிலில் வந்து ஒரு மந்த நிலைமை ஏற்படும், ஒரு தடை தாமதம் ஏற்படும். ஆனால் வந்து முழுமையாக அது இருக்குமான்றதான் இருக்காது, ரைட்டுங்களா? ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த செவ்வாயோட அதிபதி அவர் வந்து எந்த இடத்துல பயணிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தன்மையை வந்து தான் உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். இப்போ 2.5 வருட காலம் வந்து அவர் தொழிலில் இருக்கார், தொழிலில் வந்து 2.5 வருட காலம் அவர் வந்து மந்தப்படுத்திடுவாருன்னு அப்படி கிடையாது. ஆனால் அந்த ராசி அந்த 10ஆம் அதிபதி செவ்வாயை நம்ம பார்க்கணும். அந்த செவ்வாய் எங்கே இருக்கார்? செவ்வாய் பயணித்து அவர் வந்து மகரத்தில் சில பேருக்கு இருக்கிறாங்க, சில பேருக்கு இருக்காங்கன்னா அங்கேனா உச்சத்தில் இருப்பார். ஸோ அதோட வந்து தன்மை வந்து மாறுபடும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நம்ம எடுக்கும் போது தான் இந்த தொழிலோட ஏற்றத்தாழ்வு லாப நஷ்டங்கள் வந்து இதாக இருக்கும். 10ஆம் பார்வையாக தொழிலை பார்க்குறாரு, தொழிலில் புது முயற்சியை நம்ம கைவிட்டுறணும். புது தொழிலில் இது பண்ணுறது, வேறு ஒரு தொழில் செய்யலாமான்னு நினைக்கிறது, இல்லை வேறு இடத்துல மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்த்துட்டு இப்போ இருக்க தொழிலையே அதை வந்து சிறப்பாக வந்து இப்போ இருக்கிறதே நம்ம வந்து நடைமுறைக்கு வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னம்னா இருக்கிறதுலே நம்ம வந்து இது பண்ணலாம். பெரிய பாதிப்பு நம்மளுக்கு இருக்காது. ஆனால் 2.5 வருடம் நம்மளுக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. அப்போ அப்பேற்பட்ட இந்த சனி பகவானோட 3ஆம் பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை வந்து நம்ம வீரியம் குறைக்கணும்னா என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஏழை எளியோருக்கு உதவுறது, அனாத ஆசிரமத்துக்கு வந்துட்டு உணவளிக்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். இப்போ கோயில் குளத்துக்கு எல்லோரும் சொல்கிறது தான், நீங்கள் திருநள்ளாறு போங்க,
கோயிலை வழிபடுங்க, பகவானை வழிபடுங்க, விளக்கு போடுங்க, அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். சனிக்கிழமை அன்றைக்கி போயிட்டு நீங்கள் வந்துட்டு சனீஸ்வர பகவான் வந்து காலையில் சனி பகவான் ஓரையிலேயே காலையில் 6 to 7 பண்ணலாம், 8 to நைட்டு 8 to 9 பண்ணலாம், திருநள்ளாறு போயிட்டு வரலாம். இல்லை அருகில் இருக்க சிவாலயத்துக்கு வந்துட்டு போய் திங்கக்கிழமை அன்றைக்கி சிவாலயத்துக்கு போயிட்டு நீங்கள் இதில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு தனியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து வழிபட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து வழிபாடு மூலிமா எல்லாம் இது பண்ணலாம். ஆனால் மற்ற விஷயங்கள் இப்போ வந்துட்டு அனாதாசிரமம் பண்ணுறது, ஊனமுற்றோருக்கு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் படிக்க அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு நிதி உதவி பண்ணுறது, இது மூலிமா பண்ணும்போதெல்லாம் ஏன்னா இந்த சனி பகவான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சனி பகவான் வந்துட்டு கர்ம காரகன். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து உழைச்சி வேர்வை சிந்தி நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர் சந்தோஷப்படுவார். நீங்கள் வந்துட்டு நான் உழைக்கவே இல்லை, நான் வந்து இதாகவே உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பிரயோஜனம். அப்போது அவங்க ஜென்ம சனியை வந்து நீங்கள் வந்து அதை கர்மவினைக்கு ஏற்ற மாதிரி அதோட கஷ்டங்களை வந்து நீங்கள் அனுபவிக்கணும். நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்ததுன்னா சனி பகவான் வந்து செய்கிறதுக்கு உதவியாக இருப்பார். அதாவது சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் என்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி சனி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பார். அதுக்கேனா நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க மற்றவங்கள வந்து நம்ம வந்து அதாவது அவங்கள தள்ளி விட்டு நம்ம முன்னேறாமல் இருக்கணும். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஜென்ம சனின்றது பெரிய பாதிப்பு நம்ம வராது. இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம விடுபடலாம். நம்ம நேர்மையாக இருக்கணும், நம்ம வந்து யாருக்கு எதை செய்யக்கூடாது, நிறையா நிதி ஏழைகளுக்கு உதவணும், நம்ம கடுமையாக உழைக்கணும். நீங்கள் என்ன தான் நம்ம ஐவையாக இருந்தால் கூட நம்ம எந்த அளவுக்கு உழைக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தையும் வாழ்வில் கொடுக்கும். அதனால் ஜென்ம சனி வந்து பெரிய பாதிப்பை வந்து இந்த கும்பராசிக்கு வந்து கொடுக்காது. இந்த வழிபாடு இந்த பரிகாரங்கள் செய்யும் போது அவங்களுக்கு வாழ்வில் எல்லா ஏற்றங்கள் வளங்களும் பெறும். சீரும் வாழ்வில் வந்து ஒரு சீரும் சிறப்பும் அடைவீங்க. பொதுவாகவே இந்த மீன ராசி நேயர்கள் எல்லாமே குரு ஆதிக்கம் பெற்றவர்கள், அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட இந்த மீன ராசி நேயர்கள் வந்துட்டு ஏன்னா இந்த மீன ராசின்னும் போது மீன் அந்த உங்களுக்கு சிம்பிளே தெரியும். அப்படின்ற போது ஒரு மீன் எப்படி அலைஞ்ச தெரியுதோ அது போல் ஏதாவது ஒரு தேடல் இவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அது எந்த வயதானாலும் சரி ஒரு தேடல் இருக்கும். அது ஒரு கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே இருக்கும். அதை தேடிக்கொண்டே இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு 60 வயசு ஆனாலும் வேறு ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மிக்கவர்களாக தான் இந்த மீனராசி நேயர்கள் வந்து இருப்பாங்க. அதே போல் வந்து வெள்ளை மனமும் நல்ல குணமும் கொண்டவர்கள் தான் இந்த மீனராசி நேயர்கள். ஒரு இரக்க சுபாவம் கொண்டவர்கள், அதாவது ரொம்ப கொஞ்சம் வெகுளித்தனமாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீனராசி நேயர்கள்லாம் வந்து இதாகவே இருப்பாங்க. சில விட்டு கொடுத்த தன்மை, அரவணைத்து போகக்கூடிய விஷயங்கள், சிலருக்கு எடுத்து உரைக்கிறது. அதாவது அது கல்வி நிர்வாகத்திறனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஒரு தொழில் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு போதிக்கக்கூடிய தன்மை, எடுத்து உரைக்கக்கூடிய தன்மை, ஒரு நம்ம குருமார்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு தன்மைகள்லாம் அதிகம், ஒரு ஈடுபாடு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மேலோங்கி உங்கள் எண்ணத்துலேயே வந்து ஒரு ஊர்ன விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த மீன ராசிக்கு இது வரைக்கும் 11ஆம் லாபஸ்தானத்திலிருந்து 3ஆம் பார்வையாக மீனராசியே இவங்க ராசிநாதனே பார்க்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு பல தடைகள் பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்து சில விஷயங்கள்லாம், அதாவது இவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் தேடிக்கிட்டு ஒரு வழி இல்லாமல் இது வரைக்கும் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தால் இந்த மீனராசி நேயர்கள் வந்து இப்போ அதுலேருந்து விடுபடுறாங்க. என்னதான் இவங்களுக்கு வந்து 7.5 சனி இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆனாலுமே அதெல்லாம் ஒன்றும் பதறவே வேணாம். ஏன்னா 7.5 சனி இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆனால் கூட அந்த சனி பகவான் வந்து இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்ற போது மறைவு ஸ்தானத்திலே போயிடுது. அப்போ மறைவு ஸ்தானம் போது இவங்களோட முடிவுலாம் இன்னும் கொஞ்சம் வந்து கம்பீரமாக எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இவங்களுக்கு இருக்கும் சில விஷயங்கள். அதனால் வந்து நம்மளுக்கு வந்துட்டு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து அதுக்கு வந்து பெருசாக யோசிக்க வேணாம், பதறமும் வேணாம். அப்போ இந்த 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம்ன்ற போது அதில் சனி பகவான் மறைஞ்சிறாரு. இது வரைக்கும் உங்களை பார்த்துட்டு இருந்த சனி பகவான் வந்து அதுலேருந்து நீங்கள் விடுபடுறீங்க. அதுதான் நம்ம மெயினாக பண்ணோம். அதே போல் வந்து இந்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை அப்படின்ற போது உங்களுடைய 2ஆம் வீடும் 6ஆம் வீடும் 9ஆம் வீடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 2ஆம் வீடும் அப்படின்ற போது குடும்பஸ்தானம். அப்போது விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் 2ஆம் இடம்ன்ற போது உங்கள் தனலாபம் ஸ்தானமும் அதுதான், குடும்பஸ்தானம் அதுதான், வாக்குஸ்தானமும் தான். அப்போது மற்றவங்கள்ட்ட நம்ம பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒரு வார்த்தையை பேசும்போது பல முறை யோசிக்க வேணும், பல முறை யோசித்து பேச வேண்டும். ஏன்னா இப்போ இங்கே குரு பகவான் இருக்கார், அதனால் உங்களுடைய வாக்கு இப்போ வந்து ஒரு இனிமையான வாக்காக இருக்கும். ஏன்னா குரு பகவான் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வாக்கின் தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு இதாக இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு சொல் வந்து ரொம்ப வந்து அவங்கள வந்துட்டு பாதிப்படையும். இப்போ குரு பகவான் இருக்கிறனால தன்மை குறைவாக இருந்தாலுமே கூட நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானித்து பேசக்கூடிய ஒரு விஷயங்கள். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையின்மை,
கண்டிப்பாக குடும்பத்தில் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் நிலவக்கூடிய ஒரு தன்மையாக இந்த 7.5 சனி ஆரம்ப கட்ட காலங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் சனி பகவான் வந்துட்டு 12ஆம் இடம் அது மறைவு ஸ்தானமாக இருந்து மறைந்து ஆட்சியில் இருந்து அவர் சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்த்தாலும் கூட கொஞ்சம் பாதிப்புகள் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதே போல் வந்துட்டு அதுதான் தனஸ்தாபம், அதான் உங்களுக்கு தன வரவு கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த 2ஆம் ஸ்தானம் தான். ஏன்னா அந்த வாக்கின் வன்மையும் தனஸ்தானமும் ஒன்று தான். அப்படின்ற போது வந்துட்டு இங்கே சனி பகவான் பார்க்கும்போது அந்த தனத்தில் வந்து ஒரு தங்கு தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வீடு மனை வாகன யோகங்கள்லாம் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நற்பலனை தரும். வீடு வாகனம் புது மனையெல்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய விஷயங்கள்லாம் வரும். அதே மாதிரி உங்கள் சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களோட வந்து 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ருணரோண சத்ருஸ்தானம் அப்படின்னும் போது இந்த 6ஆம் இடத்த குரு பகவானோட பார்வையும் இருக்குது, சனி பகவான் பார்வையும் இருக்குது. அதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை வாங்கி ஒரு கடனை நீங்கள் அடைப்பீங்க, திருப்பி அந்த அமௌண்ட் வந்து கடனை வாங்கி இன்னொரு இடத்துல அந்த கடனை தான் அடைப்பீங்க. அதை செய்யும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு கவனமாக அதை செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ருணரோண சத்துருஸ்தானம் வந்து கடனை வந்து மந்தப்படுத்தும், கொஞ்சம் விரிவுபடுத்தணும் போது இன்னொரு இடத்துல வாங்கி இன்னொரு இடம் கொடுக்கும்போது கொஞ்சம் அது கவனமாக நீங்கள் வந்து அதை செயல்படணும். அதே போல் வந்துட்டு உங்களுக்கு அதான் நோயின் தன்மையும் அங்கே தான் குறிக்குது. அப்போ இந்த அடிமை ஜீவனமும் அந்த 6ஆம் இடம் தான். அப்படின்ற போது இந்த நோய் தாக்கமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த சளி தொந்தரவுகள், பிரச்சனைகள், இருமல்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த 6ஆம் இடம்ன்ற போது இதயத்தையும் குறிக்கும், நோய் நுரையீரலையும் குறிக்கும். அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்துட்டு அந்த 6ஆம் இடமா சனி பகவான் பார்க்கும்போது, ஏன்னா உங்களது வந்து நீர் ராசி, அப்போ நீர் சம்பந்தமான உபாதைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா பார்க்கக்கூடியது வந்துட்டு அவரோட வீடு அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் சனி பகவான் 6ஆம் இடத்த உங்களுடைய நோய் ஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி உபாதைகள் நீர் சம்பந்தமான உபாதைகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து மேலோங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி 6ஆம் இடம் நோய் கடன் எதிரின்னும் போது இந்த எதிரிகள்ன்ற போது எதிரிகள் வந்து கட்டுப்படுவாங்க. சனி பகவான் பார்வை இருக்கும்போது எல்லாமே மந்தப்படும். அப்போ எதிரிகள் வந்து பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது மேக்சிமம். அதே போல் அவருடைய 10ஆம் பார்வை, அவருடைய 10ஆம் பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. அப்போ உங்களுடைய பாக்கியஸ்தானம் அப்படின்ற போது உங்களுடைய 2ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்று தான். இந்த மீன ராசிக்கு பொதுவாகவே வந்து 2ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான், 9ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான். அப்போ 2 கூட அதிபதியை வந்துட்டு ஏன்னா அங்கேருந்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு, இங்கேயும் வந்துட்டு 10ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த பாக்கியன்ற போது 9ஆம் இடம் தந்தை ஸ்தானத்தையும் குறிக்கும். அப்போ தந்தை ஸ்தானம் போது தந்தையோடு கருத்து வேறுபாடு, தந்தையோட ஒரு பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து வாக்குஸ்தானத்தில் வந்து சனி பகவான் பார்வை இருக்குது. அப்போ இங்கே தந்தை ஸ்தானத்துலேயும் வந்து நம்மளுடைய சனி பகவானோட பார்வை இருக்குது. அப்போது தந்தையிடம் பேசும்போது வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை வந்து விடுறது வந்து இதாக இருக்கும். இல்லைனா வந்து கருத்து வேறுபாடு வந்து மேலோகும். அது மாதிரி வந்து பிள்ளைகள்கிட்டையும் அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அவங்கள அரவணைச்சு போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அவங்கள வந்துட்டு கொஞ்சம் அதட்டாமல் கொஞ்சம் ஒரு கடுமையான சொற்கள் சொல்லாமல் நம்ம வந்து இது பண்ணணும். அதே போல் சனி பகவான் வந்துட்டு 12ஆம் இடத்துலேயே அமர்ந்திருக்காரு. அவருடைய பார்வை தான் இந்த 3 இடத்துக்கு. அப்போ இந்த 12ஆம் இடம்ன்ற அவர் அமர்ந்திருக்கும் போது இந்த 12ஆம் இடம் வந்து தூரதேச பயணத்தை குறிக்கும், வெளிநாட்டு யோகங்கள் சில பேர் கொடுக்கும். இப்போ இந்த பலன்லாம் வந்துட்டு இது வந்து பொதுப்படை பலன் தான். அவங்களோட ஜனனகால ஜாதகம் தான் உண்மையான பலனை அவங்களுடைய கிரகங்கள் அமைப்பு பொறுத்து இருக்கும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு லக்னங்கள் மாறும்போது லக்னாதிபதியை வச்சு நம்ம அதை எடுக்கும்போது இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்கணும். அப்போ நம்ம அவங்க ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்லணும். அப்போ துல்லியமான பலன் வேணும்போது அவங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லலாம். அப்படின்ற பட்சத்தில் இப்போ இவர் சனி பகவான் வந்து 12ல் அமையும் போது இவங்களுக்கு தூரதேச பயணம் அதெல்லாம் இருக்கும். ஹாஸ்பிட்டல் செலவு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் இந்த என்ன இது இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவுலாம் சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லை, பெரிய அளவில் இருக்காது. இந்த விரயம் வந்து விரயஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்து இருக்கும்போது அந்த 12ஆம் இடம் வந்து வெளிநாட்டு பயணம் குறிக்கும், ஹாஸ்பிட்டல் நம்ம அதையும் சொல்லுவோம் நம்ம. அப்படின்ற போது ஏன்னா இங்கே 6ஆம் இடத்தையும் உங்களை பார்க்குறப்ப 6ஆம் இடம்ன்ற போது அந்த நோய் ஸ்தானத்தையும் பார்க்குறது, 12ஆம் இடத்தையும் பார்க்குறது. அப்போ நோயை பார்க்குறதுக்கு நம்ம மருத்துவமனை போய் தான் ஆகணும் இல்லையா? அப்போ அந்த 6ஆம் இடத்த நோயை நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த 12ஆம் இடம் பாக்கியம், இந்த 12ஆம் இடம் தான் நம்ம உறுதுணையாக இருக்கும். அப்போ இந்த 12ஆம் இடத்தையே சனி பகவான் இருக்கார். அப்படின்ற போது நம்ம சனி பகவானை வழிபடுறதோ சனி பகவான் மூலியமாக சில விஷயங்கள் நம்ம செய்யும் போதோ நம்ம அதுலேருந்து நோய் தாக்கத்தை நம்ம விடுபடலாம். அதாவது வந்துட்டு இப்போ திருநள்ளாறு போயிட்டு வரலாம், சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபடலாம். அதே போல் வந்துட்டு ஏழை எளியோருக்கு வந்து உணவளிக்கிறது, பெரும்பாலும் வந்து இந்த ஊனமுற்றோர், அநாத ஆசிரமம் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, இதெல்லாம் பண்ணி இந்த பரிகாரம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதாக இருக்கும். பெருமையாக வந்து நீங்கள் வந்து நார்மலாகவே வந்துட்டு இந்த மீனராசி வந்து கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. அதான் சொல்கிறேன், அவங்க மீன் போல் அலைஞ்சு எங்கே இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க. அது படிப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இருக்கிறத எவ்வளோ சேர்த்துட்டோம் அப்படின்லாம் நினைக்கலாம் மாட்டாங்க, இருக்கிறத பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இல்லைனாலும் அவங்க ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்டவங்க.
அப்போ கடின உழைப்பே அவங்களுக்கு வந்துட்டு சனி பகவான்லேருந்து விடுபடுறதுக்கு பல வழிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ கூட நம்ம இதையும் வந்து இறை வழிபாடு மூலியமாகவும் சரி, அதே மாதிரி வந்துட்டு அநாத ஆசிரமத்துக்கு செய்கிறதோ, ஏழைகளுக்கு உணவளிக்கிறதோ, இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யும் போதோ அவங்களோட இது வந்து இன்னும் சனி பகவான் இன்னும் மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து அதிக பலனை வந்து தருவார். ஏற்கனவே இவங்க வந்து கடின உழைப்பாளி, அப்போ இதுவும் இன்னும் செய்யும் போது, ஏன்னா உழைப்பு அதிகமாக இருக்கும்போது சனி பகவான் வந்துட்டு சனி பகவான் வந்து பல நன்மைகள் பெறலாம். சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி சனி பகவான் வந்துட்டு இதெல்லாம் நம்ம அவர் வந்து செஞ்சு மகிழ்விக்கும் போது நம்மளுக்கு பல ஏற்றங்கள், வாழ்வில் பல நன்மைகள் பெற்று வாழ்வில் வந்து ஏற்றம் பெறுவோம். அதே போல் வந்து இந்த மீனராசிக்கு அந்த மீனராசி அதிபதி குரு பகவான் வந்துட்டு 2ல் அமர்ந்திருக்கார். அதை நம்ம கொஞ்சம் அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ 2ஆம் இடத்துல அமர்ந்த அந்த குரு பகவான் வந்துட்டு 9ஆம், அதாவது உங்களுடைய 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே போல் வந்துட்டு அவருடைய 7ஆம் பார்வை அப்படின்ற போது உங்களுடைய 8ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போது 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கும் போது அந்த நோயின் தாக்கமும் நம்மளுக்கு குறையுது. 8ஆம் பார்வை திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்துது. அதே போல் வந்து அவருடைய 5, 7, 9ஆம் பார்வை உங்களுக்கு பார்க்க போனீங்கன்னா அவருடைய 10ஆம் வீடு அப்படின்ற போது 10ஆம் வீடு அந்த கர்மஸ்தானம். அப்போது குரு பகவான் தான் அமர்ந்து 2ஆம் இடத்துல அமர்ந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தையே அவர் பார்க்குறாரு. அப்போ தொழில் விரத்தி, தொழில் அதிக ஏற்றங்கள், தொழில் அதிக லாபங்கள் எல்லாமே தரார். ஏன்னா தன் சுயவீட்டையே அவர் குரு பகவான் பார்க்குறாருல, அப்படின்ற போது வந்து தொழில் நல்ல ஏற்றங்கள் எல்லாமே வந்து கொடுக்கும், நல்ல இதாக இருக்கும். இந்த இறை வழிபாடு மூலம் நம்ம செஞ்சிட்ருக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அவருக்கு ஒரு ஏற்றமான ஒரு வாழ்வில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து தரும்.